234 சிட்டிங் எம்எல்ஏ தொகுதிகள் அதிமுக 66 வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் நேரா டெல்லியிலேயே பேசி அவங்களோட தொகுதிகளை முடிவு பண்ணிடுறாங்க. மீதி இருக்கிற தொகுதிகளில் நீங்க தொகுதிகள் முடிவு பண்ண நம்பர் அவங்க முடிவு பண்றாங்க. நம்பரை கொண்டு வந்து என்னமா இந்த தொகுதிகளை நீங்க எல்லாம் உட்கார்ந்து கோர் கமிட்டியில முடிவு பண்ணுங்கன்னா ஆப்ஷன் இஸ் வெரி வெரி லிமிட்டட். அப்ப என்ன ஆகுது? அப்ப தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேசிய கட்சி அரசியல் சரி வராதுங்கிற சிந்தனை சரியாயிருதுல. ஆமா, இவ்வளவு நாங்க எங்களோட ஆரம்ப கட்ட ஐடென்டிஃபை பண்ண தொகுதிகளே வந்து பாத்தீங்கன்னா 24 எலெக்ஷன். அதுல வந்து நம்ம அதிமுக விட அதிகமா வாங்கின தொகுதிகள் லிஸ்ட் தான் நம்ம வந்து எடுத்து கொடுக்கணும். ஆல்மோஸ்ட் 75. ஸோ அதில் எடுத்து கொடுத்து பேச்சு வரும்போது இப்போ ரெண்டு பக்கம் என்ன கான்ட்ரடிக்ஷன் வருது? ஒன்று, எங்களுக்கு சிட்டிங் எம்எல்ஏ தொகுதி, தேர் ஹேவிங் த ஹேண்ட். நம்மளுக்கு இது வந்து நாங்கள் அதிகமாக ஓட்டு வாங்கின தொகுதி. எங்காவது ஒரு பக்கம் நீங்கள் தானே முழுக்க விட்டு கொடுத்துட்டீங்க. இதில் அவங்க எங்கேயும் விட்டு கொடுத்த மாதிரி தெரியலையே. 24 பிஜேபிக்கு பெரிய ஆதரவு. ஆனால் எங்களால் மோடிஜிக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியலையே. மோடிஜியோட கவர்மெண்ட் ஒரு 10 எம்பி வந்து எங்களுக்கு ஆந்திராவில் கூட்டணி இல்லை, அங்கேயும் நாங்கள் தனியாக தான் போயிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு மோடிஜி பிரதமராக இருந்திருக்க முடியாது. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எந்த நேரத்தில் எந்த மாதிரி முடிவுகளை அந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ப எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்க முடியுமே தவிர ஒரு ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு நான் கூட்டணிக்கே போக மாட்டேன், இல்லை நான் கூட்டணிக்கு தான் போவேன் அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸ் எடுத்தீங்க. அதான் 2024 நீங்கள் அலைன்ஸ் வச்சுருந்துருக்கணும், 26 அலைன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கணும். ஒரு ஐடியாலஜி தாங்கி ஒரு இண்டிவிஜுவல் ஒரு யூனிக்கா ஒரு ஐகான் ஒன்று நிற்கிறார். அந்த பாலை நீங்க மிஸ் பண்றீங்களான்னு கேட்கிறேன். அந்த இடத்துல அண்ணாமலை இருந்தார், பாஜகவுடைய முகமாக முதுகெலும்பாக அண்ணாமலை இருந்தார். அவர் வந்து ஹி போர்ட்ரேட் ஹிம்செல்ஃப் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உழைக்கவும் செஞ்சார். அந்த இடத்துல வந்து நீங்க மிஸ் பண்ணீங்களா? ஒரு ஆள் ஒரு விஷயம் தூக்கி நிறுத்தக்கூடிய ஆளுங்கிறது மிஸ் பண்ணிக்கலாம்னு கேட்கிறேன். பிஜேபி வந்து அதனால தான் வந்து அவருக்கு அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்தது. நோ தெரியாது, இன்னும் அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ எங்க என்ன நடக்கிறீங்க அப்படிங்கலாம் அந்த கட்சி முடிவு எடுக்க முடியாதுங்க. இல்லங்க, அண்ணாமலை போனா எனக்கு இழப்பு இல்லை அப்படின்னா அப்படி இழப்பு இல்லை, எனக்கு 10 அண்ணாமலை இருக்கணும்ல. நான் என்ன சொல்றேன், சவால் இருக்கு. ஆனா எங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு வந்துடுச்சு அப்படின்னா ஒரு பார்ட்டியா நாங்க சொல்ல முடியாது, வெளியில சொல்ல மாட்டோம். ஆர்கனைசேஷன் எங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச் இருக்குது. அடி விழுந்துருச்சு ஆனா வெளிய சொல்ல மாட்டோம். சத்தம் போடுறோம். உங்களோட வார்த்தையில எவ்வளவு கேவலப்படுத்தணும்னு நினைக்கிற அந்த கேள்வி போட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்க சொல்லுங்க. உங்களோட ஃபேனுக்கெல்லாம் வந்து ஒரு சுவாரஸ்யத்துக்காக போனாலும் you are a senior journalist. I expect. இல்ல நீங்க சொல்றீங்க 2024 வந்து தனியா போட்டிட்டதே திரு அண்ணாமலையோட விருப்பத்தினால தான். 2026 நாங்கள் எந்த தொகுதியும் கொடுக்க தயாராக இருந்தோம், அவர் தான் வந்து எடுத்துக்கல அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன நிலவுதுன்னா, அண்ணாமலை தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டார், அவருடைய கருத்துக்கள் ஏற்கப்படவில்லை, அகில இந்திய தலைமை அவரை மதிக்கவே இல்லை, இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் போய் புகாராக சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கப்படல, அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் ஓரங்கட்டப்பட்ட சைட்லைன் பண்ணப்பட்டார் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆதரவாளர் சொல்ல முடியும். நாங்கள் பார்க்கணும்னா மற்ற தலைவர்கள் எல்லாருமே தொகுதிகளை வந்து நாங்கள் டிசைட் பண்ணிட்டு வரும்போது, தம்பி உங்களோட விருப்பம் என்ன அப்படின்னு திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் கேட்குறாரு. இப்போ அவர் சொல்றாரு, தினம் தினம் ஜோரா குடிப்போம் லயன் ஸ்குவாஷ், 8 சுவைகளில் கொண்டாடத்தான் லயன் ஸ்குவாஷ் இருக்குது நம்மோடத்தான். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், கூலா ஜோரா. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடைய பாஜகவுடைய மூத்த தலைவர், மகளிர் அணியுடைய தேசிய தலைவி திருமதி வாணி சீனிவாசன் இருக்கிறார். அவருடன் கேட்பது நிறைய கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது முன்னாள் எம்எல்ஏ அப்படிங்கிறது சேர்த்து சொல்லணும்னு நினச்சேன். அப்படியே ஒரு தயக்கமும் வந்து அப்படியே நிப்பாட்டிட்டேன். ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வந்து 2024 நம்ம பிரிஞ்சிருந்தது தான் தோல்வி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது திரும்பி சேர்ந்துருவோம்னு சொல்லிட்டு தான் ஏடிஎம் கூட அலையன்ஸ் வச்சுருந்தீங்க. ஆனால் 27க்கு 1 அப்படிங்கிறது வந்து ஒரு வெற்றிகரமான தோல்வி கூட சொல்ல முடியாது, படுமோசமான தோல்வின்னு சொல்லணும். எங்கே இந்த தப்பு நடந்தது? இல்லை, எங்கே தப்பு அப்படிங்கிறத நாம் வந்து ஒரே காரணத்துக்குள்ளே சொல்லி முடிக்க முடியாது. பிகாஸ் இது எங்கே தப்பு அப்படின்னா அது திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும், எங்களுக்கும் பொருந்தும். இட் நீட்ஸ் அன் இன்ட்ரோஸ்பெக்ஷன். இட் இஸ் நாட் ஓன்லி ஒரு பார்ட்டிக்குள்ளே நடந்த விஷயங்கள் மட்டும் இல்லை,
இது வந்து ஒரு கூட்டணி இருந்திருக்கு, அதுக்கப்புறம் மக்களோட மனநலம் இருந்திருக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த தோல்விக்கு அப்படிங்கிறத பார்க்க அதை முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இன்னைக்கு தேர்தல் முடிவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அதற்கு தேர்தலுக்கு பிறகு நீங்கள் வந்து மதுரையில் ஒரு கூட்டம் போட்டிருக்கீங்க, திருச்சியில் ஒரு கூட்டம் போட்டிருக்கீங்க, மாவட்ட செயலாளர்கள் அணி பிரிவினர்கள் கோயம்புத்தூரில் ஒரு கூட்டம் போட்டிருக்கீங்க. தென் வந்து இப்போ வந்து உயர்மட்ட குழு கூட்டம், கோர் கமிட்டி கூட்டம் டெல்லியில் வந்து அமித்ஷா முன்னிலையும் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்போ இத்தனை 4 முக்கியமான மீட்டிங்கில் நீங்கள் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணாமல் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, டெஃபினட்டாக பண்ணியிருப்போம். பட் சில விஷயங்கள் மீடியாவில் சொல்ல முடியும், சில விஷயங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் கட்சிக்குள்ள எடுக்க வேண்டிய முடிவுகள் அப்படின்னு இருக்கு. அப்போ வெளியில் சொல்ல முடியாத காரணங்கள் தோல்விக்கு சொல்ல இருக்கும். முடியாது. இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு நிர்வாக தரப்பில் வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து அதை வந்து என்ன எந்த இடத்துல எந்த மாவட்டம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டியது கிடையாது இல்லைங்களா? அதை நாங்கள் எங்களுக்குள்ள உள்ள வந்து சரி பண்ண வேண்டிய மாவட்ட மாநில நிர்வாகிகள் வந்து மாற்றப்படணும் அப்படின்னு இல்லை. நான் சொல்றது எல்லாத்துக்குமே வந்து உங்களோட தரப்புல ஒரு பதில் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா தென் இல்லை, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க சொல்றீங்க. புரிதலுக்கு தான் நானும் இல்லை, சொல்றேன். நீங்க நிர்வாக ரீதியான நிர்வாகம் அப்படின்னா அது மாநிலத்திலிருந்து கிளை வரைக்கும் பொருந்தும். ஆமா. ஸோ நாம எங்க அதுல தவறு பண்ணியிருக்கோம், இல்லை எது மாற்ற வேண்டி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கஷன் ஆயிருக்கு. அதை கட்சியில கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று ஒரு பெருமளவு கோபம் இருந்தது கட்சி தொண்டர்களுக்கு. நம்ம வந்து கட்சி தலைமை மேலே 27 சீட்டு தான் வாங்கினீங்க, காங்கிரஸ் விட குறைச்சி வாங்கிட்டோம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது தொகுதிகள் எதுவுமே வந்து ஜெயிக்கிற மாதிரி தொகுதிகள் வாங்கல, எக்ஸப்ட் சில தொகுதிகளை தவிர அப்படிங்கிறது. மூணாவது ஆஸ்பிரன்ஸ். ஏன்னா ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக ஒரு தொகுதியில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை ஆசைப்பட்டிருக்கலாம், இல்லை அதை பற்றி ஒரு சில தலைவர்களோட பேசியிருக்கலாம். அந்த சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு இருந்த ஒரு ஏமாற்றம். குறிப்பாக வந்து மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், அது வந்து நேச்சுரலாக கீழே தானே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து இதில் அடங்கியிருக்கு. அதனால் ஒவ்வொன்றுக்கும் மாநில தலைமை தான் காரணமா? ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைமையோட ரோல் இஸ் வெரி வெரி லிமிட்டட். மாநில தலைமை ப்ளஸ் 4 பேர் அப்படி சேர்த்து வர சொல்லுவாங்க. கரெக்ட். இப்போ வந்து அது ஒரு நெரேட்டிவ். என்ன ஒரு ட்ரெண்ட்? ஒரு ட்ரெண்ட். இந்த 4 பேர் தான் காரணம். சரி, ஓகே. நீங்க கூட திருச்சியில பேசும்போது சொன்னீங்க இந்த 4 பேர் நாங்கள் இங்கே தான் உட்காந்துருக்கோம், நீங்க பாருங்க. நான் தான் சொல்றேன், இந்த 4 பேர் காரணம் அப்படின்னு போடுறத ஒரு பின்னணியில ஒரு அஜெண்டா மாதிரி ஒரு டீம் பண்றாங்க அப்படிங்கிறதோ, இல்ல சாதாரண கட்சிக்காரங்க ஒரு சிலர் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்தானே உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதை பகிரதும் நாங்க இது பார்க்கிறோம். ஏன்னு சொல்லுவோமே, ஏன் யோசிப்போம்? நெரேட்டிவா இருக்கலாம், சரியா இருக்கலாம், இருக்கட்டும். அப்படி ஏன்னு கொஞ்சம் யோசிப்போம், டீகோட் பண்ணுவோமே. நீங்கள் சொன்னீங்க நம்ம வந்து தேசிய கட்சியில் மாநில தலைமைக்கு ஒரு லிமிட்டடு வாய்ப்பு தான் இருக்குன்னு. அதை நான் இன்னும் டீகோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீங்களே சொன்னது போல் விரும்பின தொகுதிகள், எதிர்பார்த்த தொகுதிகள் அமையல, குறைவான தொகுதிகள் அமைஞ்சிருச்சு. இதெல்லாம் கரெக்ட் தான், உண்மையான பிரச்சனை. அது யார் போட்டிட்டு இருந்தாலும், யார் தலைவராக இருந்தாலும் அங்கே ஒரு சிக்கல் இருந்திருக்கும். ஆனால் வானதி வந்து தெற்குலேருந்து வடக்கு மாற விரும்பினாங்க, கிடச்சிருச்சு. நயினார் வந்து நெல்லையிலேருந்து சாத்தூர் மாற விரும்பினாரு, கிடச்சிருச்சு. தமிழிசை இங்கே போட்டி மயிலாப்பூரில் போட்டி விடுவோம்னாங்க, கிடச்சிருச்சு. முடிச்சிடறேன் நம்ம என்னோட கேள்வி. எல் முருகன் வந்து அவினாசி மாற விரும்பினா கிடச்சிருச்சு. ஸோ மாநில தலைவர்களாக முக்கியமாக இந்த அந்த சோ கால்ட் அந்த 4 பேர் எங்கெங்கெல்லாம் விரும்பணும் அதெல்லாம் கிடச்சிருச்சு. மற்றவங்களுக்கு கிடைக்கலங்கும் போது அதனால தான் அந்த +4 அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நீங்கள் அதை இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பாருங்க. +4 அப்படிங்கிறது கண்ணு முன்னால் தெரியக்கூடிய ஒரு தலைவர்கள், அவங்களோட தொகுதிகள் மாற்றம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு தொகுதி மாற்றத்துக்குமே ஒரு பின்னணி இருக்குது, இல்லை அது சம்பந்தமான டிஸ்கஷனும் நடந்திருக்குது. எல்லாரும் கேட்டது கிடைக்குது, இவ்வளவுதான் விஷயம். தொண்டர் பார்வையிலிருந்து பார்க்கும்போது கரெக்ட். பட் ஆனந்தன் ஐயாசாமி அவர் கேட்ட தொகுதி தான் வாங்குச்சு. மொடக்குறிச்சி நாம நின்ன தொகுதி திருப்பி நாம தான் வாங்கணும். அதே போல திருப்பூர் சவுத் நாம கேட்டோம், கொடுத்துட்டாங்க. அதே போல நீங்க அந்த பக்கம் நாகர்கோயில், ராதாபுரம் இதெல்லாமே வந்து ஏற்கனவே பிஜேபிக்கு ஓரளவுக்கு இருக்கிற தொகுதிகள் அப்படிங்கறதான் பார்த்து எடுத்தோம். சரி, எல்லா தொகுதிகளும் பெரிய பேஸ் வந்து பத்மநாபுரத்தில் நமக்கு இருக்கு, அதோட ஸ்ட்ராங்கர் பேஸ். இன்னும் கூட கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா 4 தொகுதி நம்ம எடுத்தோம். ஸோ ஏன் கன்னியாகுமரி ஏரியாவில் 4 தொகுதி நம்ம எடுத்தது காரணம் அங்கே ட்ரெடிஷ்னலாக நம்மளோட ஓட் பேங்க் இருக்கு, நம்மளுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. அதனால இந்த 4 அப்படிங்கிறது கண்ணு முன்னால தெரியிற நாள். ஆனால் அதுக்கப்புறம் கூட நர்ச்சர் பண்ணவங்களுக்கும் சீட்டு கிடைச்சிருக்குது, கிடைக்காம இல்லை. தஞ்சாவூர் கருப்பு முருகானந்தம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் தொகுதிகளை வாங்கியிருக்கோம். இதில் நீங்கள் இன்னொரு டீகோடு பண்ணணும்னு கேட்டீங்க. இல்லை, கருப்பு முருகானந்தம் விரும்பின தொகுதி கிடைச்சிருக்கா நமக்கு? வந்து அவருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியாக ஏற்கனவே வந்து தஞ்சாவூரில் தான் பார்லிமெண்ட்டில் அவர் நின்னாரு. அதுக்கப்புறம் நேச்சுரலி பேசிக்காக வந்து தஞ்சாவூரில் தான் அவர் குடியிருந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் தஞ்சாவூர் தொகுதி ஒதுக்கின உடனே சரி ஏற்கனவே நின்றுருக்காரு, அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காரு தொடர்ச்சியாக, அதனால் அந்த தொகுதியில் அவர் நின்னார். இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதி, திருவண்ணாமலை நம்ம வேண்டாம்னு சொன்னோம், இந்த மாதிரி நிறைய தொகுதிகள் நாங்கள் வேண்டாம்னு சொன்னோம். ஆனால் இதில் என்ன புரிஞ்சுக்கணும், சரி தொகுதி பேச்சுவார்த்தை அப்படின்னு போகும்போது டெல்லியில் முடிவெடுக்கிறாங்க, அதிமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ தொகுதியை கேட்கக்கூடாது.
அவரும் ஒரு கண்டிஷன் வைக்கிறார். மாவட்ட செயலாளர் கேட்கக்கூடாது, நிறைய மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 70-80 தொகுதி வந்து அதிலே காலி பண்ணிடுறாங்க அவங்க. சோ நீங்க அதிமுகவுக்கு டிடிவி போய் டெல்லியில பேசிட்டு வந்துடுறாரு, அன்புமணி போய் டெல்லியில பேசிட்டு வந்துடுறாரு. இப்ப என்ன ஆகுது, ஒட்டுமொத்தமா 234 தொகுதி அதிமுகவுல சிட்டிங் எம்எல்ஏ தொகுதியே கேட்க கூடாது. 150 போதான் மிச்சம் மீதா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. டெல்லி வந்து என்ன ஒத்துக்கிறாங்க, கரெக்ட். ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏ தொகுதி அப்படிங்கறது எந்த கட்சியா இருந்தாலும் அதுக்கு ஒரு பிரியாரிட்டி இருக்கும். அது நாங்க பீகார்லயும் பார்த்திருக்கோம், மகாராஷ்டிராலயும் பார்த்திருக்கோம். ஓகே, அக்ரி பண்ணிட்டாங்க டெல்லி. ஆனா அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் எங்க நம்ம மிஸ் பண்றோம்னா 2024ல நம்ம அந்த ஏடிஎம்கே சர்பாஸ் பண்ணிருக்கோம் பல இடங்கள்ல. நான் அடுத்தது முழுசா முடிச்சிடுறேன். சோ இருக்கிற தொகுதிகள்ல 234ல சிட்டிங் எம்எல்ஏ தொகுதிகள் அதிமுக 66 வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் நேரா டெல்லியிலேயே பேசி அவங்களோட தொகுதிகளை முடிவு பண்ணிடுறாங்க. மீதி இருக்கிற தொகுதிகள்ல நீங்க தொகுதிகள் முடிவு பண்ண நம்பர் அவங்க முடிவு பண்றாங்க. நம்பரை கொண்டு வந்து என்னமா இந்த தொகுதிகளை நீங்க எல்லாம் உட்கார்ந்து கோர் கமிட்டியில முடிவு பண்ணுங்கன்னா ஆப்ஷன் இஸ் வெரி வெரி லிமிட்டட். அப்ப என்ன ஆகுது, அப்ப தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேசிய கட்சி அரசியல் சரி வராதுங்கிற சிந்தனை சரியாயிருதுல. இல்ல அப்படி somebody sitting from Delhi not understanding the Tamil Nadu politics deciding. கரெக்ட். பட் ஒரு லார்ஜர் ஆஸ்பெக்ட்ல தான் கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது நடக்கும். அப்போ நாம இதுல சிஎம் கேண்டிடேட் வச்சிருக்கிற பார்ட்டி இல்ல, பெரிய பார்ட்டிக்கு நம்ம ஒத்துக்கிறோம், கூட்டணி போட்டாச்சு. அப்போ ஒரு 27 தொகுதிக்குழு வரக்கூடிய ஒரு கட்சியா அப்படிங்கிறத டெல்லி ஒத்துக்குது. நீங்க சொன்ன மாதிரி 24ல நாம இத்தனை ஓட்டு வாங்கணும், அதிமுகவை 3வது இடத்துக்கு சட்டமன்றத்துல மட்டுமே நீங்க 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனை கம்பேர் பண்ணீங்கன்னா அதை ஏசியா அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 75 தொகுதியில ஏடிஎம்கே முந்தி இருக்கிறீங்க. அப்போ உங்க அலையன்ஸா சேர்த்து நீங்க 75 வாங்கியிருந்தா கூட ஒரு நல்ல ஒரு ஆறுதலான விஷயமா இருந்திருக்கு. பிஜேபிக்கு தனியா கிடைக்காது. இல்ல டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி இந்த பேச்சு வரும்போது நாம இவ்வளவு நாங்க எங்களோட ஆரம்ப கட்ட ஐடென்டிஃபை பண்ண தொகுதிகளே வந்து பாத்தீங்கன்னா 24 எலெக்ஷன், அதுல வந்து நம்ம அதிமுக விட அதிகமா வாங்கின தொகுதிகள் லிஸ்ட் தான் நம்ம வந்து எடுத்து கொடுத்தோம். ஆல்மோஸ்ட் 75. ஸோ அதுல எடுத்து கொடுத்து பேச்சு வரும்போது இப்ப ரெண்டு பக்கம் என்ன கான்ட்ரடிக்ஷன் வருது. ஒண்ணு, எங்களுக்கு சிட்டிங் எம்எல்ஏ தொகுதி, தேர் ஹேவிங் த ஹேண்ட். நம்மளுக்கு இது வந்து நாங்க அதிகமா ஓட்டு வாங்கின தொகுதி. எங்காவது ஒரு பக்கம் நீங்க தானே முழுக்க விட்டு கொடுத்துட்டீங்க. இதுல அவங்க எங்கேயும் விட்டு கொடுத்த மாதிரி தெரியலையே. இல்ல நீங்க விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏடிஎம்கே எங்கேயாவது விட்டு கொடுத்தீங்கன்னு 10 இடத்துல சொன்னாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு அலையன்ஸ்ல வந்து 2 பேரும் விட்டு கொடுக்கணுங்க அப்படின்னு. இதுல கம்ப்ளீட்டா பிஜேபி வந்து ஒரு செகண்ட் ஃபீல் வாச்சிருச்சோ, நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லங்க இடத்துக்கு போயிருச்சோ, குறிப்பாக இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது டெல்லியில நடக்கிற விஷயம். சில நேரங்கள்ல ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டுக்காக இந்த மாதிரி முடிவுகளை தலைமை எடுக்கும்போது அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் அட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுல. நீங்க வந்து எதிர்கட்சியா வர முடியல, ஆளுங்கட்சியா வர முடியல, ஷைன் பண்ண முடியல, உங்க கூட சேர்ந்தவங்களும் ஷைன் பண்ணல, நீங்களும் பண்ணல. அப்ப லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் எங்க வந்திருக்கு? ஒரு ஃபிளாப்பான கால்குலேஷன் தான் தெரியும். இந்த தேர்தல் அப்படிங்கிறது மிஸ் கால்குலேஷன் இருக்கலாம். அதுதான் சொல்ல, நீங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு தமிழ்நாட்டுல ஃபோக்கஸ்டா யோசிக்காம டெல்லியில இருந்து ஃபோக்கஸ் பண்ணா ரொம்ப தூரம்ல. அஃப்கோர்ஸ் இப்படி இவ்வளவு எல்லா மாநிலத்திலையும் பிஜேபி அந்த மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எல்லாமே ஃபெயிலியர் கிடையாது. ஓகே, நம்மள மாதிரி தான் பெங்கால், இன்னைக்கு அது சக்ஸஸ் ஆயிருக்கு. தமிழ்நாடு ஆகல, வரக்கூடிய காலத்தில் ஆகும். எஸ் அப்கோர்ஸ் இந்த இடத்துல மிஸ்கால்குலேஷன் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து பெங்கால் ஒரு நல்ல உதாரணம். இருந்தாலுமே கூட எப்பயுமே தமிழ்நாட்டு பாலிட்டிக்ஸை பற்றி சொல்கிறவங்க அது வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ஈவன் பிஜேபின்னு சொன்ன நிறைய பேர் தமிழ்நாடுங்கிறது யூனிக், அது வந்து வேற மாதிரி டீல் பண்ணும். யூனிக்னா இந்தியாவிலேருந்து வேறுபட்டது அப்படிங்கிறதுல. பட் இங்கே இருக்கிற பாலிடிக்ஸ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்டாக, இங்கே லோக்கல் பாலிடிக்ஸ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்டான ஒரு சினாரியோ. நம்ம அந்த இடத்துல வேற மாதிரி ஒரு கேம் பண்ணணும். அதை வந்து இவ்வளவு வருஷமா புரிஞ்சுக்க முடியாமல் இருக்குமான்னு கேட்குறேன். அப்படின்னு இல்லைங்க, ஒவ்வொன்றுக்குமே ஒரு காலம் வர வேண்டியிருக்கு, ஒரு தருணம் வர வேண்டியிருக்கு. நீங்கள் பிஜேபி வந்து நிறைய எம்எல்ஏ ஜெயிச்சப்ப கூட சிஎம் வந்து வேறவங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கு. இல்லை 2024ல் உங்களுக்கு ஒரு மொமெண்டம் இருக்குன்னு காட்டியிருக்காங்க பப்ளிக் வந்து உங்களை வந்து 7 இடத்துல ஏடிஎம்கே டெபாசிட் இலக்கு வச்சு 12 இடத்துல உங்களுக்கு பின்னாடி கொண்டு வர வச்சுட்டு வந்து உங்களுக்கு ஒரு மொமெண்ட். அது பிஜேபியோட லீடர்ஷிப் நடந்துச்சு. 23 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நீங்கள் பார்லிமெண்ட் தொகுதி நின்னீங்க. அப்போ வந்து அது வந்து 2014 போல கூட சொல்ல முடியாது. அன்னைக்கு தேமுதிக இருந்துச்சு, விஜயகாந்த் இருந்தால், இன்னும் வந்து முழுக்க பிஜேபி தலைமையில். அப்போ வந்து ஒரு மொமெண்டம் இருக்குது உங்களுக்கு. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 18-19% மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்குன்னு சொன்ன பிறகு அந்த மொமெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஆமா டெல்லியில ஏதோ தப்பு நடந்துருச்சு. இல்ல டெல்லியில தப்பு நடந்தது அப்படின்னா காரணம் என்ன? திமுகவை ஒரு ஆன்டி நேஷனல் பார்ட்டியா இருக்கு, நேஷனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்க அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியா வரல. அப்படிங்கும்போது டிஎம்கேவை டீத்ரோன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் தான் அதில் இருந்தது. அதில் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், மிஸ்கால்குலேஷன் ஆகிருக்கலாம். எஸ், எல்லா எலெக்ஷனுமே நம்மளோட சக்ஸஸ் இல்லை. சில நேரங்களில் வந்து டிவிகேவோடைய எமர்ஜிங்கை வந்து கெஸ் பண்ண முடியாமலே போயிடுச்சா? அஃப்கோர்ஸ் அது சொல்லலாம். ஏன்னா விதவிதமான சர்வீஸ் வந்துருந்தது. இன்ஃபேக்ட் எனக்கே தொகுதிகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கமாக நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர் கன்வென்ஷனல் பாலிட்டிக்ஸில் வந்துட்டு விசிபிலிட்டி ஃபேக்டர் இருக்கும்,
க்ரௌட் இருக்கும், we can easily assess. பட் டிவிகேவோடது பார்த்தீங்கன்னா அது யாராலுமே ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது தான் ஒரு கன்வென்ஷனல் ஒரு பாலிட்டிஷியன்ஸ்க்கோ இருந்ததோ அப்படிங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். இல்லை அப்போ நம்ம வந்து ஏன்னா நீங்கள் அப்படி இருந்திருந்தேன்னு சொன்னால் ஒருவேளை டிவிக்கே வந்து நம்மளுக்கு ஒரு த்ரெட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தா, இது நாங்கள் மட்டும் இல்லை, ஈவன் திமுக கூட டிவிக்கே எங்கேயுமே பெருசாக அட்டாக் பண்ணல. இல்லை அவங்களுடைய ஆய்வுக்குழுல வந்து அதை அட்மிட் பண்ணுறாங்க, Yes, of டிவிக்கு course. நம்ம அண்டர்ஸ்டிமேட் பண்ணுறோம்னு Yes, of சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எங்களை மாதிரி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட முடியாமலாம், உங்களை மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் டிவிக்கு உங்களுக்கு தெரியும் கிரவுண்டில் என்ன சேஞ்ச் நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் மீடியாவில் நீங்கள் திருப்பினீங்கன்னா அந்த ஒரு 2 மாதம் பார்த்தீங்கன்னா திரும்பின இடம் பூரா டிவிக்கே. அப்போ வந்து சம்திங் எல்ஸ் இஸ் கோயிங் ஆன். அது வந்து ஏடிஎம்கே பற்றி பேசலை, டிஎம்கே பற்றி பேசலை, பிஜேபி பற்றில, டிவிக்கே நல்லதா போலதா, த டாக் வந்து கம்ப்ளீட்டாக சென்ட்ரிக், எலெக்ஷன்ஸ் வந்து டிவிக்கே சென்ட்ரிக்காக மாதிரி. அதான் சொல்கிறேன், நாங்களுமே எதிர்பார்க்கல டிவிக்கோட இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறது. எஸ், இல்லை நான் தான் சொல்லுறேன், அந்த மீடியா சென்ட்ரிக் வந்த பிறகு கூட ஏன் ஸ்மெல் பண்ண முடியாமல் போச்சுங்க. நான் திடீர்னு வந்து ஒரு இல்லைங்க, சப்போஸ் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2021 எலெக்ஷன் த சேம் ஒரு சினிமா பாப்புலாரிட்டியோட தான் கமல்ஹாசன் வந்தார். அவருக்கும் ஏன் தொகுதி you know the difference between Kamal and Vijay. வாட் ஐ எம் டெல்லிங் இஸ் ஜஸ்ட் ஐ எம் சேயிங் த எக்ஸாம்பிள். சம்டைம்ஸ் சினிமா நடிகர்கள் பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது ஓட்டு கொடுக்கும், ஓட்டு கொடுக்காம போயிருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, வேற ஸ்டேட்லேயும் உதாரணம் இருக்குது. இல்லை கமல் சாரை பொறுத்தளவுக்கு 2019 அவர் வந்து தன்னுடைய காட்டினாரு. அதனால எவ்வளவு தூரம் அவரால் எமர்ஜ் ஆக முடிஞ்சுன்னு தெரிஞ்சது. தப்பி தவறி உங்களை ஜெயிக்க முடியுமான்னு பார்த்தா அது கிடையாது. நீங்க மீடியா பார்த்து ஏன் கண்டுபிடிக்கல, இல்ல கீழே பார்த்து ஏன் இல்ல உங்களுக்கு ஸ்மெல் பண்ண நான் சொல்றேன், நீங்க கிரவுண்ட்ல இருக்கிறீங்க, நீங்க ஸ்மெல் பண்ற நிறைய கிரவுண்ட்ல வந்து எங்களால அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. உங்களுக்கு அந்த சிக்னலையும் நீங்க மிஸ் பண்ணீங்களான்னு கேக்குறேன். மீடியால வந்து ஃபுல்லா இங்க திருமணம் பூரா நீங்க வந்து we might have miscalculated with the cinema popularity. நம்ம ஊர்ல வந்து சினிமால வந்து இருக்கிற அந்த பாப்புலாரிட்டிக்கு மக்களோட கிரவுட் அப்படிங்கிற அந்த பார்ட்ல ஒருவேளை மிஸ்கால்குலேட் ஆயிடுச்சு. சிட்டிங் எம்எல்ஏ ஏன் ஜெயிக்க முடியல? நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க? நீங்க வந்து உங்களுக்கு வந்து திரு நயினார் நாகேந்திரனோ நீங்களோ நீங்க வந்து ஆக்சுவலா உங்க தொகுதியில போட்டியிடாதே ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து அந்த கோவை தெற்கு தொகுதிக்கு ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ் எடுத்தீங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் தாண்டி நிறைய என்ஜிஓஸோட டைப் நீங்கள் மாற வேண்டியதே உங்களுக்கு ஒரு அச்சத்தை நீங்கள் காட்டலையா? அப்போ நமக்கு வந்து கோவை தெற்கும் கோவை வடக்குக்கும் 58 கிலோமீட்டர் வித்தியாசம் கிடையாது. அப்போ வந்து நீங்கள் அங்கே மாறினதே சேஃபர் பிளேஸ் இல்லை அப்படின்னு. அப்போ ஏன் அந்த ஆன்டிகமச்சு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும்னு நினைச்சீங்க? ஏன் நீங்கள் மாறினீங்க? அதுவே ஒரு மைனஸ் பாயிண்டாக ராங் சிக்னலாக போய் நிற்கல. நீங்கள் வந்து தொகுதி மாத்திர விஷயங்கள் அப்படிங்கிறது இது என்னோட வெறுப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இது கட்சியாகவும் சேர்ந்து இருக்கக்கூடிய முடிவு. அதனால் எஸ், மாற்ற வேண்டிய சூழல் இருந்தது, மாற்றணும். நான் அதை வந்து அது உங்களுடைய விருப்பம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இல்லை, விருப்பம் இல்லை நான் சொல்ல மாட்டேங்க. அதுதான் நான் கேட்குறேன். நீங்கள் ஒரு நான் கோவை தெற்குக்கு வந்து வானதி அம்மா ஒன்றுமே பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தீங்க, விசிபிளி வி சா தட். அதுக்கப்புறம் நீங்கள் மாறினீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு பாயில் ஆகிட்டு இருக்கு, ஒரு வந்து ஒரு ஆன்டி இன்கமசி ஸ்ட்ராங்காக உங்கள் மேலே இருக்குது, நீங்களே ஸ்மெல் பண்ணீங்களான்னு கேட்குறேன். நான் அப்படி அந்த காரணம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நினைக்கல. ஓகே, மாறணுங்கிற பேச்சுவார்த்தை வந்தப்போ ஐ அக்ரீட் இட். திரு செந்தில் பாலாஜி அங்கே வருவார்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சோ? எனக்கு ஒரு சேஃபர் கேமாக இருக்குமோ? அது தெரியாது. செந்தில் பாலாஜி வந்துடுவார், நமக்கு தேவையில்லை, நம்ம அங்கே போயிடலாம், இல்லை அந்த மாதிரி தெரியாது. இல்லை அது இது ரொம்ப தெரியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இதில் நீங்கள் 10 கேள்வி கேட்டாலும் நிஜமாக தெரியாது. ஏன்னா அவர் அங்கே வருவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் சரி தெற்கிலிருந்து வடக்கு அப்படிங்கும்போது அதிமுக தரப்புலையும் அதுக்கு விருப்பம் இருந்தது. ஸோ அங்கிருந்த எம்எல்ஏ, ஏன்னா அவர் ஓப்பனாகவே ஒரு சில மீட்டிங்கில் சொன்னார், என் தொகுதி இவங்களுக்காக விட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னாரு. இல்லை நான் எப்படி யோசிக்கிறேன்னா, அம்மன் அர்ஜுன் வந்து சவுத்தில் போட்டிட்டாலும் ஜெயிக்கிறாரு, நார்த்தில் போட்டிட்டாலும் ஜெயிக்கிறாரு, திரும்ப மாற்றிட்டாலும் ஜெயிக்கிறாரு. அப்போ வந்து ஹி ஹஸ் கிரியேட்டட் சம் குட்வில். ஆர் யூ நாட்? அப்படின்னு இல்லை, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அபவுட் த இண்டிவிஜுவல் கேண்டிடேட் அப்படின்னு நான் பார்க்குறேன். பிகாஸ் கம்ப்ளீட்டாக அர்பன் ஏரியா முழுக்க டிவி கேட்க போயிருக்கூடிய ஒரு வேவ் பார்க்குறோம். நீங்கள் இப்போ வேலுமணி ஜெயிச்சாருன்னா அவர் வந்து இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் எடப்பாடி ஜெயிச்சாருன்னா இண்டிவிஜுவல் இல்லைன்னு சொல்லுவீங்களா? போஜராஜன் உங்கள் கட்சியில் ஜெயிச்சது வந்து அவருக்கான ஒரு வேல்யூ இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இந்த அர்பன் கான்ஸ்டுவன்சி வாஸ் ஹேவிங் தட் சேலஞ்ச். சார் நீங்கள் ஊட்டியை அர்பனில் கொண்டு வந்துருவீங்களா? தெரியாது, ஊட்டி அர்பன் இல்லை, ஊட்டி வந்து ஒரு ரூரல் ஏரியா. அதான் சொல்கிறேன், அங்கே போஜராஜன் ஜெயிச்சது. அதனால தான் நான் சொல்கிறேன், டிவிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அர்பன் ஏரியாவில் இருந்திருக்கு. அதனோட வேவ் அப்படிங்கிறது அங்கே தான் ஜாஸ்தி இருந்திருக்கு. நீங்கள் இப்போ இங்கே உதயநிதி ஜெயிச்சதை வந்து நீங்கள் வந்து சொல்கிறேன், அந்த கான்ஸ்டுவன்சியோட காம்பினேஷன்ஸ் நான் வந்து அந்த கேண்டிடேட்டுக்கான ஈச் கான்ஸ்டுவன்சி ஹேவ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஆமாம், 5 இயர்ஸ் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணி, இன்னும் சொன்ன கோவை சவுத்தில் நீங்கள் 5 இயர்ஸில் நீங்கள் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்கள் மாறினீங்கன்னா அந்த ஆன்டி இன்கமசி உங்களுக்கும் இருந்திருக்கும் கேட்குறேன். நான் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களை மையப்படுத்தல, நான் வந்து இருந்திருக்கலாம், இல்லாமலே இருந்திருக்கலாம். பட் அந்த நேரத்தில் அதற்கான ஒரு தீவிரமான ஒரு அப்படிங்கிறது ஒரு யோசனை அப்படிங்கிறது. அவினாசி தொகுதி வந்து ஒரு ப்ளம் கேக் தொகுதின்னு சொல்லுவாங்க. அது வந்து அங்கே ஏடிஎம்கே படுத்துக்கிட்டே ஜெயிச்சுட்டு இருந்த தொகுதி. அதை வந்து உங்களுக்கு கொடுத்த பெரிய சர்ப்ரைஸாக பார்க்கப்படுது. ஆக்சுவலாக ஏடிஎம்கே பண்ண முன்னாடி கேட்டிங்களா, அதிமுக வந்து உங்களுக்கு வந்து
ஒண்ணுமே கொடுக்கல அவனர் தொகுதி அப்படி பார்க்கலாம். அதான் சொல்லுவேன். அப்ப நான் வந்து அங்க தோக்குறாரு அப்படின்னா அது என்ன கணக்கு அப்படின்னு கேட்குறேன். எனக்கு வந்து அவினாஷ் இந்த தேர்தல்ல நீங்க வந்து கேண்டிடேட் மட்டும் எடுத்து வச்சுட்டு ஏன் தோத்தீங்கன்னா எங்களுக்கு பதில் தெரியல. ஏன்னு கேட்டா இது ஒரு கம்ப்ளீட் தலைமைக்கு பதில் தெரியாம இருக்கலாமா? இல்ல ஐ அது டோன்ட் நோ த ஆன்சர் அப்படின்னா யூ ஆர் ஃபெயிலிங்ல. இல்ல நான் அதுதான் சொல்றேனே. அந்த ஏரியாவுல இருக்கக்கூடிய அந்த டெமோகிராஃபிக்கு ப்ளஸ் இந்த தேர்தலில் டிவிக்கு கிடைச்ச சப்போர்ட்டு, பர்டிகுலர்லி அர்பன் ஏரியாவில் அவங்களுக்கு இருந்த டாமினன்ஸு ஓட்டிங் பேட்டர்னில், இதெல்லாம் தான் காரணம்னு சொல்கிறேன். தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு தொகுதி விடுங்க. நீங்கள் வந்து டிஎம்கே வேண்டாம்னா ஏடிஎம்கே வேண்டாம்னா டிஎம்கேங்கிறது 67லேருந்து பேட்டர்ன் ஆகுது. 72ல் ஏடிஎம்கேடைய எமர்ஜென்சி வந்ததுலேருந்து 77ல் அவங்க முதல்ல ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல டிஎம்கே வேண்டாங்கிறதுல மக்கள் தெளிவாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஏடிஎம்கே ஒரு சாய்ஸ் அவங்க எடுக்கலை அப்படிங்கிறது ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கல? எனக்கு புரிஞ்சுக்கலன்னா ஏங்க நாங்கள் புரிஞ்சிருந்தா நாங்கள் கூட்டணி அப்படிங்கிறத இது வந்து மாற்றம் இதில் தான் நம்ம ஸ்ட்ரென்த் வைக்க முடியுங்கிறதால தானே வந்தோம். சரி, போஸ்ட் எலெக்ஷன் டூ யூ திங்க் ஏடிஎம்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னா எங்களுக்கு உங்களுக்கு ஒரு சுமையாயிருச்சு, ஏடிஎம்கேனால நம்ம தோத்துட்டோம் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நான் வந்து தேர்தல் தோல்விக்கு பின்னால ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒரு ப்ளேம் கேம் அப்படிங்கறத நாங்க இது ப்ளேம் கேம் இல்ல, அனலைசிஸ் தானே. நம்ம வந்து அனலைசேஷன் அப்படினா நீங்க ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது நான் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது கூட அத நான் வந்து இன்டர்னலா நாங்க பாக்குறோம். அப்படியே கூட்டணி கட்சி எங்க நடந்திருக்கு தவறு, இல்ல வந்து எங்க ஒத்துழைப்பு இல்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா கூட இட் இஸ் த இன்டர்னல் மேட்டர் ஆஃப் த பார்ட்டி. இல்ல இது வந்து நீங்க இப்ப பேசுறது வானதி அம்மாவுக்கும் ரங்கராஜ் பாண்டேக்குமான கான்வர்சேஷன் இல்ல. யூ ஆர் டாக்கிங் டு தி பப்ளிக், யூ ஆர் டாக்கிங் டு யுவர் ஓன் கேண்டிடேட், யுவர் பீப்பிள். அப்ப நான் வந்து எனக்கு தெரியல, நான் இருக்கலாம், எனக்கு போயிருக்கலாம்னு அவங்களுக்கு ஒரு கான்கிரீட்டான பதில் அவங்களுக்கு தெரியல. கான்கிரீட்டான பதில் தான் சொல்றோம். தேர்தலுக்கு பின்னால இந்த கட்சி காரணம் அந்த கட்சி காரணம் அப்படிங்கிற ப்ளேம் கேம்குள்ள நம்ம போகாம அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன நகரணும், எங்க தவறுகள் நடந்திருக்கு, இல்ல நம்ம கிட்ட என்ன தவறுகள் இருக்கு, இல்ல அவங்கனால நம்ம அதான் நான் கேக்குறேன் என்ன தவறு நடந்திருக்கு. அதை எல்லாமே நாங்க இன்டர்னலா பேசணும்னு நினைக்கிறோம். அதுதான் நான் ஒத்துக்கிறேமே. ஆமா, இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகல, மக்கள் கிட்ட அதனோட அபிமானத்தை பெறல. ஓகே, அப்படி இருக்கும்போது இங்க உட்காந்துட்டு அவங்க காரணம் இவங்க காரணம் லோக்கல் இருக்கிற ஆள் காரணம் அப்படின்னு சொல்றது மூலமா ஒன்றும் ஆக போறது இல்லை. அடுத்த கட்டத்துக்கு பாசிட்டிவா நகரணும்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலையோ அந்தந்த ஸ்டேட் லெவலையோ இதுக்கான வேலைங்க நடக்குது. 24 to 26 வரைக்குமே 2 வருஷம் நீங்க டிஎம்கேவை நீங்க வெகமெண்டா எதிர்க்காம போயிட்டீங்களோ, ஐ மீன் பிஜேபி, அதாவது இவங்க பிஜேபிக்கான திமுகவுக்கான எதிர்கட்சி நாங்கள் தான். அப்படின்னா வந்து ஏடிஎம்கேடைய அலையன்ஸில் இருக்கீங்க, 25ல முடிவாயிருச்சு. இருந்தாலும் சரி டிஎம்கே காலி பண்ணுவோம், எங்களால் அது முடியுங்கிற நம்பிக்கையை கொடுக்காம போயிட்டீங்களா. வேற விஜய் வந்து டிஎம்கேவை தீய சக்தி தீயசக்தின்னு ஏடிஎம்கே ஸ்லோகன் எடுத்துக்கிட்டார். இட் வாஸ் ஏடிஎம்கே ஸ்லோகன் தீய சக்திங்கிறது. பட் அதை நீங்க எல்லாம் ரொம்ப சப்ளா வச்சுக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவ் ரொம்ப சரி டிஎம்கே வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கான வாய்ப்பா இன்னைக்கு தேர்தல் தோல்வியை பார்த்ததுக்கு அப்புறம் மக்களோட அந்த டெசிஷன்ஸ் பார்க்கறதுக்கு அப்புறம் திமுகவுக்கு மாற்று அதிமுக கூட்டணி இல்லை என்டிஏ கூட்டணியாக மக்கள் நம்மளை வந்து அதாவது அதுக்கான வாய்ப்பை கொடுக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போது அஃப்கோர்ஸ் நம்ம இன்னுமே வந்து ஆரம்ப கட்டத்திலிருந்தே திமுகவுக்கு எதிராக நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கணும், ஒன்றிணைஞ்சு எடுத்திருக்கணும் அப்படிங்கிறது எஸ். அந்த இடத்துல பாஜக தனியாகவே சேரலன்னு தேக்கம் நாங்கள் தனியாக தான் பண்ணிட்டு இருந்தோம். இவ்வளவு ஆர்ப்பாட்டம், எத்தனை போராட்டம் நாங்கள் தனியாக பண்ணோம். கடைசியில் ஒரு ஸ்டேஜில் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் ஒன்றிணைஞ்சு நானே அதுக்கான முயற்சி எடுத்தேன். எல்லா மாவட்டத்துலேயும் மகளிர் அணி சார்பில் தனித்தனியாக ஆர்ப்பாட்டம். அதுக்கப்புறம் ஏப்ரலில் எலெக்ஷன் அறிவிச்சதுக்கப்புறம் தனியாக ஒரு போராட்டம். இது எல்லாமே ஒருவேளை நம்ம ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயிண்டாக பண்ணியிருந்தோம்னு சொன்னால் திமுக மேலே இருக்கக்கூடிய மக்களோட கோபம் என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ப்ராபபிலிட்டி. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டங்கள் பண்ணாமலே விஜய்க்கு போச்சு. எஸ் அஃப்கோர்ஸ், அவர் தான் சொல்கிறேன், அந்த மெசேஜை கன்வே பண்ண முடிஞ்சது அவரால். நம்மகிட்ட மெசேஞ்சர் இல்லையோ? மெசேஞ்சர் அப்படின்னு இல்லைங்க. நம்ம ஒரு இப்போ விஜய் சொன்னால் நம்பியிருக்காங்கல்ல, நம்மகிட்ட வந்து நம்ம சொன்னால் நம்பும்படியான ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடிய காமன் மேன் அப்படிங்கிறது இந்த தலைமை அதிமுகன்னு ஒத்துட்டாச்சு. ஸோ அங்கே இருக்கிற தலைவர் தான் பொதுச் செயலாளர், கட்சியோட பொதுச் செயலாளர் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறது அந்த கட்சி முடிவெடுக்குது. அந்த கட்சிக்கு இன்னொரு பார்ட்டி நாங்கள். ஸோ அதனால் முன்னாடியே எடுத்துருக்கலாம். எஸ், எடுத்துருக்கலாம். திரு எடப்பாடி பழனிசாமி மேலே இருந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து உங்களுக்கு பலியாயிடுச்சு சொல்கிறேன். திருப்பியும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு தலைவர் மேலே ஒரு கட்சி மேலே அப்படின்னு சொல்கிறத நான் விரும்பலை. தேமுதிகவையோ புதிய தமிழகத்திலேயோ கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய இன்னும் கூட 10 கட்சி கொண்டு வந்திருக்கலாம்னு ஆசை தான் படுவேன். பட் இல்லை, அவங்களுக்குலாம் பேச்சு நடந்துச்சுங்கிறக்காக நான் சொல்கிறேன். பேச்சு நடந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக போச்சு. அண்டு ஐ வாஸ் டோல்டு, நீங்கள் டெல்லியிலையும் பேசியிருக்கீங்க உள்ள கட்சிக்குள்ளே. அவர் கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையை கொடுத்தாரு, தேமுதிக உள்ளே வந்துடும், புதிய தமிழ் உள்ளே வந்துடும் நம்பிக்கை கொடுத்தாரு. பட்
இட் டிடன்ட் ஒர்க் அவுட் அப்படின்னு. நிறைய கட்சிகளை உள்ள கொண்டு வரதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருந்தது. ஃபைனலாக யார் வந்தாங்களோ அவங்களோட கூட்டணி இருந்தது, அவ்வளோதான். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டோடைய ஒன்லைன் மெசேஜாக நீங்கள் நினைப்பீங்க, தேர்தலில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் அப்படின்னு நினைப்பீங்க? மக்களோட நம்பிக்கை அப்படிங்கிறத எந்த விதத்துலையும் நம்ம பெற்றுட்டே இருக்கணும். அது ஒரு நேரத்தில் நம்பிக்கை இருந்தது, அதனால் ஜெயிச்சோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருந்துடக்கூடாது. ஒவ்வொரு தேர்தலுமே அந்த காலம் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கை அப்படிங்கிறது முக்கியம். நாம் அந்த நம்பிக்கை பெறுவதற்கு பாஜக ஏதாவது ஏற்பாடு இருக்கா? ட்ரை பண்ணோம், நடக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து நிச்சயமாக நாங்கள் அதுக்கான வேலையை வந்து நிச்சயமாக செய்வோம். அதே வேலையோ வித்தியாசமான வேலையோ கட்சி முடிவெடுக்கும். இல்லை, நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தில் நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, அதை வந்து மக்கள் ஏற்காமல் வந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது சம்வேர் சம்திங் வி ஹேவ் டு சேஞ்ச். இல்லை, அதனால் சொல்கிறேன், எந்த சேஞ்ச் வேணுமா எய்தர் த ஒர்க் ஆர் த பேட்டர்ன் ஆர் த எதுவாக இருந்தாலும் டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளோட ஒர்க்கிங் மெத்தடாலஜி, பேட்டர்ன், கேம்பெயின் ஸ்டைல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்ட்டி வந்து அதை வந்து பண்ண தான் போகுது. ஹார்ட்லி வித்தின் இயர் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் வரப்போகுது. ரொம்ப அதிகமாக போனால் அவங்க தள்ளி போனால் 27 பண்ணலாம், 26 பண்ணலாம், டியூ இருக்கே. இப்போவே வந்து நீங்கள் கிராமப்புற ஊராட்சிகளுக்கு நடத்தலாம். ஆல்ரெடி இட் வாஸ் ஓவர். ஆமாம், இஸ் தேர் எனி பிளான் ஃபார் தட்? டெஃபினட்டாக அதுக்காக வந்து இப்போவே வந்து அதிமுகவுடைய தலைமை ஏற்று அது அதிமுக தலைமை எங்கள் கட்சி தயாராகணும். அதுக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. மாவட்ட தலைவர்கள் கூட்டத்திலையும் மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. ஸோ வேலைகளை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். தனியாவா கூட்டணியாவான்னு கேள்வி. அது வந்து இப்போதைக்கு எதுக்கு முடிவு பண்ணோம், அது பார்க்கலாம். தேர்தல் நெருங்கும் போது அதை பார்ப்போம். தனியாகவும் இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நாங்கள் ஒவ்வொரு வார்டுலையும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் போட்டியிடுறதுக்கு எங்களோட கட்சி வேட்பாளர்களை தயார் பண்ணுறோம். கூட்டணி அப்படிங்கிறத வரும்போது பார்த்துக்கலாம். ஐ மீன் இந்த சென்ஸ் கூட்டணியோட தான் நம்ம போட்டியிட போகிறோமாங்கிறத அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம். இல்லை, ஒரு காமனாக இப்போ நாளைக்கு வந்து நான் வந்து மதுரையில் வேலை பார்க்குறேன். மதுரையில் வந்து மேயருக்கு பிளான் பண்ணோம், நம்ம வந்து ஒரு 50 கேண்டிடேட் நம்மளே போடுவோம். மாவட்டத்தில் வேலை பார்க்குறாரு, நீங்கள் பொசுக்குன்னு வந்து இல்லைப்பா ஏடிஎம்கே கொடுத்துருவோம் சொல்லி சொல்வீங்க. நான் வேலை பார்த்து வீணாருங்கிற ஒரு எண்ணம் அந்த மாவட்ட தலைவருக்கு இருக்கும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும், எனக்கு கூட பொருந்தும். நான் கூட ஒரு தொகுதியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். 21 எனக்கு தொகுதி ஆரம்பத்தில் இல்லைன்னு தான் சொன்னாங்க. நான் இப்போ சொன்னேன், ஓகே கட்சி யார் வந்து கேண்டிடேட்டாக நிறுத்தி எந்த தொகுதியில் நிறுத்தி வைக்கிறதோ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். எஸ், அஃப்கோர்ஸ் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். நம்ம அதை வந்து ஒரு தொகுதியை நர்ச்சர் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸு, டைம் இதெல்லாமே இருக்கும். பட் ஒரு கூட்டணி அப்படின்னு வரும்போது நேச்சுரலாக அவங்க தயார் பண்ண தொகுதி நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு தஞ்சாவூருக்கு எங்களுக்கு கடைசி நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. நீங்கள் தஞ்சாவூரில் அதிமுகக்காரர் கம்ப்ளீட்டாக தொகுதி தயார் பண்ணிட்டாரு, இப்போ வந்து உங்களுக்கு போயிடுச்சு, எங்களுக்கு எப்படியாவது அந்த தொகுதி வேணும்னாங்க. இல்லை முடியாது, அது பொதுச் செயலாளர் அங்கேயே இருக்கிறாரு, அதனால் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதை மாற்ற முடியாது அப்படின்னு அந்த தொகுதியை ரிட்டைன் தான் பண்ணோம். அதனால் இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். இப்போ திமுககாரங்க ஒரு தொகுதியை வந்து நர்ச்சர் பண்ணுறாங்க, அது வந்து அவங்க காங்கிரஸுக்கு கொடுக்கறது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கூட்டணின்னு வரும்போது இப்போ வந்து ஏடிஎம்கே டிஎம்கேல ரெண்டுலேயுமே இன்டர்னலாக ஒரு பெரிய டாக் ஓடிட்டு இருக்கு. ஏடிஎம்கேல கிட்டத்தட்ட ஒரு ஸ்பிளிட் வரைக்குமே போச்சு. நம்ம டிஎம்கேல வந்து இன்றைக்கி ஆய்வு குழு வந்து அவங்க அறிக்கைலாம் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து அலையன்ஸ் பார்ட்டிஸ்க்கு நம்ம வந்து ரொம்ப விட்டு கொடுத்துறோம், ரொம்ப இறங்கி போகிறோம், அதனால் நமக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் ஆயிருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சேம் கேஸ் உங்களுக்கும் ஒத்துழைங்க. நீங்கள் உங்களை மாதிரி வளர்ற கட்சிகள், இப்போ வந்து நம்ம வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி ஒரு கட்சி இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்க யாரையா டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதில் ஒன்றும் குழப்பம். இன்றைக்கி அந்த இடத்துல இருக்கிறாங்க. பட் வேறஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கே தெரியல. காமன் மேன் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறோம். நம்ம வந்து இல்லைப்பா பிஜேபி நம்பி போகலாம் போல தெரியுதுன்னு போகிறோம், இல்லை நாங்களே ஏடிஎம்கே நம்பி தான் போவோம், திருப்பி பிஜேபி இப்படி ஏறி அதை நீங்கள் உங்களை நம்பக்கூடிய வாக்காளர்களை கைவிடுகிறீர்களோன்னு கேள்வி. இல்லை அப்படின்னு இல்லை, அதனால தான் முன்னாடியே சொன்னேன், இன்னொரு கட்சிக்காரங்க தொகுதியை நர்ச்சர் பண்ணியிருந்தா கூட அது பிஜேபிக்கு வந்திருக்கலாம். இல்லை, நான் கேட்குற உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி பற்றி. பிஜேபி ஆஸ் எ பார்ட்டி, ஆமாப்பா நான் இங்கே நிற்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி வந்து வராமல் நான் ஏடிஎம்கே கூட போகிறேன், பிஜேபி கூட போகிறேன், தனியாக நான் சொல்கிறேங்க. ஒரு கட்சி வளர்றதுக்கு நீங்களே முன்னாடியே சொன்ன மாதிரி பிஜேபி எல்லா தொகுதிகளையும் வளரணும், எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்கணும்னு தானே இந்த கட்சி வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லை அப்படி இல்லையே, நீங்கள் பொசுக்குன்னு மாற்றி போயிட்டீங்கன்னா நீங்கள் அலையன்ஸ் போயிட்டீங்களா? நான் வந்து 24ல் உங்களுக்கு அலையன்ஸ் போகவே மாட்டோம் அப்படின்னு ஒரு கட்சி சொல்ல முடியுமா? இன்னைக்கு தேதியில் எந்த கட்சியும் அதை சொல்ல முடியாது. உங்கள் கண்ணு முன்னாடி டிவிக்கு வந்து வெற்றி பெற்று காட்டியிருக்கு. இன்னைக்கு அப்படின்னா கூட அவங்க இன்னொரு கட்சியோட எல்லாம் எடுத்து தானே பண்ண முடியும். அவங்க நீ அந்த ரேஷியோ யோசிங்க. 108 தொகுதி ஒருத்தர் தனியாக ஜெயிக்க முடியும்னா டோன்ட் யூ ஃபீல் தட் வாஸ் யுவர் ஸ்பேஸ்? எங்கள் பிஜேபியோட ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது எஸ், 3வது பார்ட்டியாக ஒரு எமர்ஜாய் வந்திருக்கக்கூடிய சூழல். நம்ம 14ல் ட்ரை பண்ணோம், 16ல் நம்ம தனியாக தான் நின்னோம். கோயம்புத்தூரில் நான் தனியாக 16ல் நிற்கும்போது அந்த தொகுதி எனக்கு புதுசு. ஏன்னா நான் 11ல் நின்னது மயிலாப்பூர். அதுக்கப்புறம் சூழல் மாறுது, நான் சொந்த ஊருக்கு போக வேண்டியிருக்கு, அங்கே போய் அந்த தொகுதியில் நிற்கிறேன். இதுக்கு 1.5 மாதம். புது தொகுதி தான், ஊர் சொந்த ஊராக இருக்கலாம், தொகுதி புதுசு. ஆனால் கூட 22% அந்த தேர்தலில் மக்கள் எங்களுக்கு வாக்களித்தாங்க. 16லையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். பட் எங்களால் அப்போ வந்து ஒரு எம்எல்ஏ கூட அனுப்ப முடியல. வாக்கு சதவீதம் நல்லா வாங்கினேன், மாவட்டம் முழுக்க 10% வாங்கணும். என்னுடைய கேள்வியே தான், மக்கள் உங்களை நம்பத்தார், நீங்க சஸ்டைனபிலிட்டி காட்ட மாட்டீங்க, கன்சிஸ்டன்சி காட்ட மாட்டேங்கிறீங்க. நீங்க ஒரு தடவை இங்க இருக்கிறீங்க, ஒரு தடவை அங்க இருக்கிறீங்க, ஒரு தடவை தனியா நிக்கிறேன்றீங்க, ஒரு தடவை தொகுதி மாறுன்றீங்கன்னு. ஆமாப்பா வேணும் வேண்டாங்கிற ஒரு இடத்துக்கு வரணும்ல. இல்லை,
அது வந்து ஒரு வளர்கிற கட்சிக்கு இன்னைக்கு இருக்கிற இந்திய அரசியல் சூழலில் அது நடக்காது. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஸ்மால் பார்ட்னர் சிவசேனாக்கு. ஒன்ஸ் அப்பான் அ டைம். எஸ். இப்போ வந்து நாங்கள் மேஜர் பார்ட்னர். பீகாரில் நாங்கள் அதிகமான எம்எல்ஏ ஜெயிச்சு கூட நிதிஷ்குமார் தான் சிஎம்மாக ஆனார். அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் சிஎம் வந்திருக்காரு. தட் இஸ் அ பேட்டர்ன் யூ டூ. நான் அதனால் என்ன சொல்கிறேன், அதனால் நாங்கள் தனியாக தான் போவோம் அப்படின்னு சொன்னால் வி நீட் எம்எல்ஏ. நான் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஏடிஎம்கே ஜெயிக்குவீங்க, நான் டைரக்டாக ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டு போயிடுவேன். நீங்கள் மதிமுக எங்கே கரைஞ்சதுன்னு யோசிங்க. நீங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும். திமுக சின்னத்தெலாம் மதிமுக நிற்கும்னா நான் மதிமுக ஓட்டு போட வேண்டியதில்லை. கட்சிக்கும் ஒரு வளர்ச்சி இருக்குது, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இல்லை, என்னுடைய கேள்வி அந்த ஸ்பேஸை நீங்கள் மிஸ் பண்ணி நான் வந்து உங்களை வளர்த்து தயாராக இருக்கிறேன். நீங்கள் வேண்டாம் விடு சொல்லிட்டு கேள்வி. அதனால தான் நான் 16 எக்ஸாம்பிள் சொன்னேன். அதுக்கப்புறம் 24 எக்ஸாம்பிள். 24ல் தமிழ்நாட்டில் இருந்து உங்க எக்ஸாம் நீங்க தான் மேடம் கான்ட்ராக்ட் பண்றீங்க. 16ல வந்தீங்க, 21 அலையன்ஸ் சேர்ந்தீங்க, 24ல தனியா வந்தீங்க, 26 அலையன்ஸ் சேர்ந்தீங்க. நான் அதான் சொல்றேன், ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் ஒவ்வொரு கட்சியும் அந்த நிலைப்பாடுங்கிறத மாத்தி தான் ஆகணும். எந்த கட்சியும் நான் கூட்டணிக்கே போக மாட்டேன்னு சொல்ல முடியாது, இல்ல எந்த கட்சியும் கூட்டணி இல்லாம நாங்க இருப்போம்னு சொல்ல முடியாது. அது உங்களுடைய வீக்னஸ் காட்டல. அது வீக்னஸ் இல்ல, பிகாஸ் பிஜேபி எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நாங்க அப்படிதான் வளர்ந்துட்டு இருக்கோம். குஜராத்ல நீங்க யாரை அலைன்ஸ் வைக்கல? குஜராத் ஃப்ரம் தி பிகினிங். அதான் சொல்றேன், உங்க அது நீங்க சொல்றேன், டிபெண்ட்ஸ். பார்ட்டி grow ஆகற வரைக்கும் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் grow ஆக மாட்டீங்களோன்னு கேக்குறேன். வைஸ் வர்சா, நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இல்ல நம்ம ஒரு வெற்றி கண்ணு முன்னாடி நிக்கிறனால கேக்குறேன். இப்ப தாவேகா வெற்றி பெறல 10 சீட். உதாரணத்துக்கு சொல்றேன், 24ல பிஜேபிக்கு பெரிய ஆதரவு. ஆனா எங்களால மோடிஜிக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியலையே. மோடிஜியோட கவர்மெண்ட் ஒரு 10 எம்பி வந்து எங்களுக்கு ஆந்திராவில் கூட்டணி இல்லை, அங்கேயும் நாங்கள் தனியாக தான் போயிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு மோடிஜி பிரதமராக இருந்திருக்க முடியாது. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எந்த நேரத்தில் எந்த மாதிரி முடிவுகளை அந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ப எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்க முடியுமே தவிர ஒரு ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு நான் கூட்டணிக்கே போக மாட்டேன், இல்லை நான் கூட்டணிக்கு தான் போவேன் அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸ் எடுத்துட்டீங்க. அதான் 2024ல் நீங்கள் அலைன்ஸ் வச்சுருந்துருக்கணும், 26ல் அலைன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கணும். இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்துன்னு சொன்னால் 24ல் டிவிகே கிடையாது, 24ல் அதிகமான எம்பிக்கள் தமிழ்நாட்டிலேருந்து போயிருந்திருக்கலாம். இப்பெல்லாம் நம்ம அன்னைக்கு எடப்பாடி சேர்க்க மாட்டேன்ட்டாரு உங்களை. நான் ப்ராபபிலிட்டி தானே பேச முடியும், அவர் சேர்த்தாரா இல்லையாங்கிறதுல ப்ராபபிலிட்டி தானே பேச முடியும். ஒருவேளை 24ல் இந்த கூட்டணி இருந்திருந்து இல்லை, பப்ளிக்கில் என்ன பெர்செப்ஷன் நிற்குதுன்னா ஏடிஎம்கே உங்களை ஒரு வேண்டா விருந்தாலே வச்சிருக்கு. நீங்கள் கதவு தட்டிட்டு சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சொல்லிட்டு இருக்கீங்களோ. 2024 அவர் தான் வேண்டாம்னு சொன்னார். ஏன்னா ஐ நோ அண்ட் எவ்ரி ஒன் நோஸ் டெஸ்பரேட்டாக பிஜேபி இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்டில் வந்து 100% வேணும் அப்படிங்கிறது அது நடக்கல. 26 அவங்க எலெக்ஷன், அவங்களுக்கு பின்னாடி நீங்கள் பண்ணி தட் ஆல்சோ டிட்ன்ட் ஒர்க். எஸ், நாட் தட் எவ்ரி எலெக்ஷன் ஒர்க்ஸ். சம்டைம்ஸ் எஸ் ஃபெயில்யூர்ஸ், சம்டைம்ஸ் மிஸ்டேக் ஆர் மிஸ்கால்குலேஷன் தட் வுட் ஹேப்பன் இன் த பொலிட்டிக்கல் ஜேர்னி ஆஃப் எனி. அதுவும் ஒரு பெரிய ஒரு கட்சி, தேசிய கட்சி. அதனால இந்த மாதிரியான எல்லா படிக்கையும் தாண்டி தான் வந்துரும். ஏன்ட்ட நீங்க சொல்ல வேண்டாம், இந்த 5 கூட்டத்திலையும் கலந்துகிட்டவங்க அடிப்படையில் என்ன காரணம் நீங்களா கண்டுபிடிச்சீங்களா? தெரியுங்க. ஓகே, என்ன காரணம் தெரியும், எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு சொல்ல மாட்டீங்க. இன்டர்னலா உங்களுக்கு இல்ல, இன்டர்னலா நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ நிறைய நிர்வாகத்துல வந்து அவங்கள வந்து இன்னுமே வந்து ஒருங்கிணைஞ்சு செயல்பட வேண்டி இருக்குது. அப்புறம் எந்த லோக்கல் பிரச்சனையை எடுத்து போராடணுங்கிற மாவட்ட தலைவர்கள்லாம் சரியில்லைன்னு சொன்னது தான் ஜேபியை வந்து எடுத்து எல்லாம் கடாமடம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எங்கள் கட்சியில் என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறத விட அதிகமாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் என்ன செய்தியாளராக நாங்கள் நான் சொல்கிறேன். அதனால தான் சொன்னேன், எங்களுக்கு வேலை இதானுங்க. கரெக்டுங்க. அதனால தான் சொல்கிறேன், இன்டர்னலாக நிறைய விஷயம் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண வேண்டி இருக்குது. அதை நாங்கள் ஒத்துக்கிறோம், அதை செய்வோம். நிறைய இடத்துல நிர்வாகிகள் அவங்களோட ஆட்டிடியூடோ ஈவன் மாநிலமோ இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமாக அந்த கோர்ஸ் கரெக்ஷன் பிஜேபி பண்ணும். இத்தனை வருஷம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது தமிழகத்துலேயும் அது நடக்கும். அண்ணாமலை வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக பிஜேபி இருப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டது. அது வந்து ஒரு பேராசூட் லேண்டிங் பண்ணப்பட்டது. வந்த நாள்லேயே துணைத் தலைவராக இருந்தார், பிறகு வந்து மாநில தலைவராக்கப்பட்டார். பிஜேபி ஹேஸ் கிவன் எனார்மஸ் ஃப்ரீடம், நிறைய ஃப்ரீடம் கொடுத்து அவருக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுத்தது. அவர் ஒரு 4-5 வருஷம் ஃபுல்லாக அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணார். இப்போ வந்து அவர் வந்து நான் கட்சியிலேருந்து விலகிறேன்றார். அவர் மேலே பண்ண முதலீடு பார்ட்டி இருக்குல்ல, பார்ட்டி வந்து டைம், எனர்ஜி, மணி நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. அது வந்து வென்ட் இன் வெயின் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சில சமயம் பார்ட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுது. இப்போது அவர் மட்டும் இல்லை, ஹிந்தி தெரியாத என்ன கொண்டு போய் ஒரு நேஷனல் பிரசிடெண்ட்டாக போடுது கட்சி, அதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் தானே. ஸோ பார்ட்டி இஸ் ட்ரைங் மெனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். உங்களை பார்த்தா நிர்மலா சீதாராமன் மேடம் ஹிந்தி கற்றுக்கொண்டு சொன்னாங்க, வாடுதி அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரம் பேச ஆரம்பிச்சிச்சு. இல்லை. ஸோ அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து கட்சி முடிவெடுக்குது. ஒரு திறமசாலியான ஒரு இளைஞர், நல்ல ஒரு பேச்சாற்றல் மிக்கவர். அதனால் அவரை வந்து இங்கே கொண்டு வந்து நம்ம போடுறது மூலமாக கட்சியோட வேலைகளை வேகப்படுத்தலாம், கட்சியோட வளர்ச்சியை துரிதப்படுத்தலாம் அப்படிங்கிற
ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். திரு அண்ணாமலை அவர்கள் இங்கே வராரு. நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய அதிகாரங்கள், சுதந்திரம், என்ன ரிசோர்ஸ் சப்போர்ட் வேணுமோ எல்லாமே கட்சி பண்ணுது. 24 அவரோட விருப்பத்துக்கு தான் நாம் எல்லாம் தனியாக நிற்கிறோம். 24லையும் அவர் தான் நிறைய விஷயங்களை முடிவு பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் நான் முழுக்கவே எல்லாமே அவர் தான் சொல்ல மாட்டேன், கன்சல்டேஷன் இருக்குது. கம்பேரிட்டிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு 26ல் திரு நயினார் நாகேந்திரன் சுதந்திரமாக எடுத்ததை விட 24ல் திரு அண்ணாமலைக்கு அதிக சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். நிச்சயம் 26ல் மாநில தலைவராக திரு நயினார் அவர்களுக்கு இருந்த உரிமைகளோ சுதந்திரமோ இருந்ததை விட நிச்சயமாக 24ல் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டால் அப்போ பிஜேபி தான் லீடு பண்ணுது. ஓகே, அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருவேளை பிஜேபி லீடு பண்ணுச்சு அப்படின்னா 14ல் நம்ம சின்ன பார்ட்டியாக இருந்தால் கூட பிஜேபி அன்னைக்கு வந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அன்றைய தேசிய தலைவர் ராஜ்நாத் சிங் அவர்கள் முழு சுதந்திரத்தை கொடுத்தாரு அவருக்கு. திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன அங்கே முடிவெடுக்கிறாரோ அதுதான் 14ல். அந்த மாதிரி 24லையும் திரு அண்ணாமலை அவர்கள் லீடு எடுத்தார், பிகாஸ் பிஜேபி லீடர்ஷிப். அதனால நேச்சுரலாகவே 24ல் திரு மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருந்த ஒரு சுதந்திரம் அல்லது அந்த லீடு பார்ட்னர் அப்படிங்கிறத 26ல் திரு அண்ணாமலையை பொலிட்டிக்கலாக வந்து பிஜேபி நர்ச்சர் பண்ணிச்சு. ஆக்சுவலாக வந்து அவர் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு இன்டெலெக்சுவல் டேலண்டாக இருந்தாலும் பிஜேபி வந்து பொலிட்டிக்கலாக அவர் நர்ச்சர் பண்ணிச்சு. அது வீணா போயிடுச்சு, தப்பான விதையில முதல் போட்டோம்னு நினைக்கிறீங்களா? நான் அது இன்னைக்கு வந்து அவர் கட்சியிலேருந்து வெளியில் போயிருக்காருன்னா கட்சிக்கு அது ஒரு பெரிய இழப்பு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு இவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையோட ஒரு கட்சி வந்து அவருக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்து அவர் வெளியில் போகிறாரு அப்படிங்கிறது ரியலி அன்ஃபார்ச்சுனேட். அண்ட் கட்சி நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டோம், அது ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிற மனநிலை இருக்குது கட்சி. நானே அதை வந்து அவர்கிட்ட கேட்டேன், தம்பி உங்கள் மேலே கட்சி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது, நீங்கள் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்கக்கா, இன்னும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு. இல்லைங்கக்கா, நான் பொறுமையாக இருந்துட்டேன், இதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்னு. அதே போல் திரு அண்ணாமலை அவர்கள் 26ல் போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மக்கள் மத்தியில் அவருக்கு சீட்டு கிடைக்கல, நீங்கள் 4 பேர் மட்டும் சீட்டு வாங்கிட்டீங்க, அவருக்கு வந்து ஏன் சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதமாக தான் மக்கள் முன்னால் இருக்குது. ஆனால் கொங்கு மண்டலத்தில் அவர் எங்கே வேணால் நிற்கலாம். நீங்களே ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க, திரு அண்ணாமலை மாதிரி ஒரு பாப்புலர் லீடர் எந்த தொகுதியில் வேணாலும் நிற்கலாம், தமிழ்நாடு முழுக்க நிற்கலாம். ஆனால் கூட கொங்கு மண்டலத்தில் எந்த தொகுதியில் வேணாலும் அவர் நிற்கட்டும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்ச தொகுதிகளில் எல்லாமே நம்ம டிஸ்கஷனுக்கு வருது. மொடக்குறிச்சி வருது, திருப்பூர் சவுத்து வருது, கோவை வடக்கு வருது. ஸோ மொடக்குறிச்சியும் திருப்பூர் சவுத்தும் முழுக்க நீங்கள் வந்து அந்த தொகுதி வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வடக்கு அஃப்கோர்ஸ் நான் ஒரு 7-8 மாதமாக அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் தம்பி நீங்கள் திருப்பூர் இல்லை மொடக்குறிச்சி எடுத்துக்கலாமே அப்படின்னு சொன்ன போது முடியாது, நான் அங்கே போக முடியாது, எனக்கு கோயம்புத்தூர் தொகுதியை மாற்றுறதுக்கு விருப்பம் இல்லைன்னாரு. ஸோ நான் நிறைய பேர்த்துக்கிட்ட இதை சொல்லலை. ஆனால் எலெக்ஷன் அப்போ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், இந்த கேண்டிடேட் முடிவாகிற கூட்டம் நடக்குது, திரு பியூஷ் கோயல் அவர்கள் இருக்காரு, தம்பி கூட பாண்டிச்சேரியிலேருந்து அதுக்கு தான் வராரு. ஸோ அந்த கூட்டம் முடிவாகும் போது ஒவ்வொரு தொகுதிகளுக்கு வரும்போது திருப்பூரும் மொடக்குறிச்சியும் அவர் முன்னாடியே பியூஷ் கோயல்ஜி கேட்டிருக்காரு, அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு, மற்ற கேண்டிடேட் யாருன்னு முடிவு பண்ணுறாங்க. அதை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ரூமில் நான் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திரு அண்ணாமலை உட்காந்து பேசும்போது நான் சொல்கிறேன், தம்பி கோவை வடக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏற்கனவே நான் ஒரு தேசிய தலைவர் தான், நான் டெல்லியில் வேறு ஏதாவது பார்ட்டி ஒர்க்கு எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்தா நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் கோவை வடக்கில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனையும் நாங்கள் அவருக்கு கொடுக்குறோம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, திரு அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பிஜேபி தான் சீட்டு கொடுக்கலன்னு நினைக்கிறாங்க. அது தவறு. நீங்கள் வந்து எந்த சீட்டு கொங்கு மண்டலத்தில் கிடைச்சாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எங்கே வேணாலும் நிற்கக்கூடிய ஒரு பிரபலமான தலைவர், ஒரு சக்தி வாய்ந்த தலைவர். ஆனால் கொங்கு மண்டலத்தில் கிடைச்ச 2 சீட்டும் அவர் இல்லை, நான் அந்த தொகுதிகளை நான் மாற்றலைங்கிறாரு. ஏன்னா நான் ஏற்கனவே அரவக்குறிச்சியில் நின்றுட்டேன், திருப்பி கோயம்புத்தூரில் நின்றுட்டேன், அதனால நான் வேற தொகுதி போகலைங்கிறாரு. அப்போ கோவை வடக்குங்கிறதும் கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்டுக்குள்ள தான் அசெம்பிளில ஒரு லட்சம் நின்றுருக்கு. அது மட்டும் சொல்லல அவர்கிட்ட, தம்பி நீங்க நில்லுங்க அப்படிங்கறது மட்டும் இல்ல, அசெம்பிளில ஒரு லட்சம் தான் நின்றுருக்கு. சோ அப்ப நான் சொல்லும்போது அடுத்த 5 வருஷம் நீங்க அசெம்பிளிக்குள்ள இருக்கணுங்க தம்பி, பிகாஸ் பார்ட்டியோட வளர்ச்சிக்கு அசெம்பிளிக்குள்ள போறதுங்கிறது ஒரு அரசியல அடுத்த கட்ட நகர்வு, நீங்க அதனால அதை பண்ணணும், நீங்க வந்து இந்த சீட் எடுத்து நில்லுங்க அப்படிங்கிற. அப்ப அவர் சொல்றாரு, அக்கா அது தப்பா போயிருங்கக்கா, நீங்க ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, உங்ககிட்ட இருந்து நான் வந்து அந்த தொகுதி வாங்கின மாதிரி ஆயிரும், அதனால் வேண்டாங்க்கா நான் நிற்கலை, நான் எம்பியில் பார்த்துக்கிறேங்க்கா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் விஷயங்கள் பார்ட்டி அவரோட சிந்தனை இதெல்லாமே ஷேர் பண்ணார். பட் தட் இஸ் டோட்டலி ஒரு ப்ரைவேட் கான்வர்சேஷன், அதை நான் பேச விரும்பலை. அப்போ அவருக்கு அதிருப்திங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்திருக்கு. நீங்கள் சொன்ன அந்த ப்ரைவேட் கான்வர்சேஷன் இப்போ புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, 24ல் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, 26ல் வந்து ஒரு ஸ்டாண்டில் உடன்படலை, சீட்டு வேண்டான்றாரு. அது வந்து ஒரு ட்ரிக்கியான டிசிஷனாக கூட இருக்கலாம், தோப்போ நம்ம வந்து தேவையில்லாமல் வாங்க வேண்டாம் கூட நினச்சிருக்கலாம். பட் வந்து அவர் உங்கள்கிட்ட பட் என்ன விஷயம் அதில் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, பிஜேபி எங்கேயுமே
அவருக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. அவைலபிள் தொகுதிகளை எடுத்துட்டு நான் சொல்ல மாதிரி அது வந்து அந்த தொகுதியில் நர்ச்சர் பண்ணியிருக்கேன், அதனால் அந்த தொகுதி கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அதே சமயம் இந்த தொகுதிகளில் போனால் எனக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்ல முடியாது. சரி, மொடக்குறிச்சி எல்லாமே நம்மளுக்கு சிட்டிங் எம்எல்ஏ தொகுதி தான், வேணும்னா தாராளமாக திரு அண்ணாமலை அவர்கள் நிற்கட்டும்னு தான் சொன்னான். கட்சியோட தலைமை சொல்லுச்சு, எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை, ஒரு வாரம் கரூர், அடுத்த வாரம் கோயம்புத்தூர், அடுத்த வாரம் திருப்பூர் அப்படின்னு போய் மாறி அடுத்த வாரம் ஈரோடு அப்படின்னு மாறி மாறி போய் நிற்க முடியாது. இருக்கலாம், அது அந்த விஷயத்த அவர் சொன்னார். ஒவ்வொரு தொகுதியை மாற்ற வேணாம். அப்புறம் தான் நான் ஃபைனலாக சொன்னேன், இல்லைங்க தம்பி நீங்கள் நில்லுங்க, பிகாஸ் நீங்கள் அசம்பிளிக்குள்ளே போகிறது பார்ட்டியோட வளர்ச்சிக்கு இன்னுமே நம்மளுக்கு கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அவர் ஒருவேளை நிற்க வேண்டாம்னு நினச்சிருக்கலாம். நீங்க சொன்ன பிரைவேட் கான்வர்சேஷன்ல தெரியுது வந்து அவருக்கு வந்து கட்சி மேல நிறைய அதிருப்திகள் இருக்கு. பிரைவேட் கான்வர்சேஷன், இட் இஸ் நாட் பார்ட்டி அப்படிங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் 2 பேரும் எங்களோட கருத்து பரிமாற்றம், இட் இஸ் கம்ப்ளீட்லி நாட் வித் பார்ட்டி ஃபங்க்ஷனிங். நீங்க சொல்றீங்க 2024 வந்து தனியா போட்டிட்டதே திரு அண்ணாமலையோட விருப்பத்தினால தான். 2026 நாங்கள் எந்த தொகுதியும் கொடுக்க தயாராக இருந்தோம், அவர் தான் வந்து எடுத்துக்கல அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன நிலவுதுன்னா, அண்ணாமலை தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டார், அவருடைய கருத்துக்கள் ஏற்கப்படவில்லை, அகில இந்திய தலைமை அவரை மதிக்கவே இல்லை, இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் போய் புகாராக சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கப்படல, அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் ஓரங்கட்டப்பட்ட சைட்லைன் பண்ணப்பட்டார் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆதரவாளர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் 24லேருந்து 26 வரைக்கும் பார்க்குறீங்க, கூட்டணி அமைஞ்சதுக்கப்புறம் கூட தொடர்ச்சியாக எந்த ஒரு பெரிய தலைவர்கள் வந்தாலுமே அவர் இருந்தார். 2வது, இந்த கட்சியில் எந்த ஒரு நபருமே தனிப்பட்ட முடிவுகளை எடுக்க முடியாது, எல்லாமே ஒரு கோர் கமிட்டின்னு ஒன்று இருக்கும், அதில் தான் டிஸ்கஷன் நடக்கும், அதுக்கப்புறம் எடுக்கிற முடிவுகள் தான். மேக்ஸிமம் கோர் கமிட்டியில் அவர் இருந்திருக்காரு. ஏன், இந்த தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகளை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கோர் கமிட்டி, அதுலேயும் அவர் இருந்தார். அப்போ கூட நாங்கள் கேட்குறோன்னா மற்ற தலைவர்கள் எல்லாருமே தொகுதிகளை வந்து நாங்கள் டிசைட் பண்ணிட்டு வரும்போது, தம்பி உங்களோட விருப்பம் என்ன அப்படின்னு திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் கேட்குறாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு நிற்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் கட்சியாக விரும்பி நான் நிற்கணும்னு சொன்னால் நான் நிற்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அடுத்த கேள்வி கேட்குறாரு, சரி ஓகே, கட்சி விரும்புது நீங்கள் நிற்கணும்னு சொல்லி, அப்போ எந்த தொகுதி உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது அவர் ஒரு தொகுதியை குறிப்பிடுறாரு. சரி, நான் அந்த தொகுதி லிஸ்ட்டில் எழுதி வச்சிடறோம். அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு இன்னொரு கூட்டம் நடக்குது. அப்போது தம்பி இந்த தொகுதி இது ஓகே தானவா, நம்ம ஃபைனல் பண்ணலாமான்னு, இல்லை இன்னொரு தொகுதி நல்லாயிருக்கும் எனக்கு அப்படிங்கிறார். ஸோ நீங்கள் ஒரு கூட இருக்கிற கொலீகா நீங்கள் என்ன பிலீவ் பண்ணுவீங்க? அவர் கம்ப்ளீட்டாக ஒதுங்குறாரு, இல்லை அவர்கிட்ட கேட்கவே இல்லை, அப்படி இல்லை, அவர்கிட்ட கேட்குது. தொகுதி முதல்ல ஒரு தொகுதி சொல்கிறாரு, 2வது தொகுதி கொடுக்கல நீங்கள். நான் என்ன சொல்கிறேன், 2வது தொகுதி இல்லை, அதுக்கப்புறம் தானே சொல்கிறோம் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து மாற்ற வேண்டாம்னா நீங்கள் இந்த தொகுதியை எடுத்துக்கணும்னு கூட சொல்கிறோமே. ஸோ முதல்ல நிற்கிறதுல அவர் தெளிவாக இருந்தாரா அப்படின்னு கேட்டால், அதுலேயே நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த தொகுதி வேணும், இங்கே நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும், சொன்னதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ எங்களுக்கே கொஞ்சம் குழம்பி தான் போகிறோம், எந்த தொகுதியில் அவருக்கு வேணும். ஸோ கோயம்புத்தூரில் அடுத்தது 2வது தொகுதி நம்ம வந்து இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தலைவர் நிதின் நபீன் வராருங்க. வரும்போது தொகுதியில் தனியாக ஒரு கூட்டம் வைக்கிறோம். அப்போ கூட திரு கேசவ விநாயகம் அவர்கள்கிட்ட அந்த தொகுதியோட விஷயத்தை பற்றி பேசும்போது, இல்லைங்க நம்ம அண்ணாமலை என்ன சொல்லிட்டாரு, நம்ம அந்த தொகுதிக்கு தேசிய தலைவர் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு தான் கட்சி முடிவு பண்ணுது. ஸோ எல்லா விதத்துலையுமே அவருக்கு வந்து தேவைப்படக்கூடிய அந்த வாய்ப்புகளோ அதற்கான உதவிகளோ இல்லை சைலண்ட் பண்ணிட்டாருன்னா, இன்னைக்கு வந்து ஒரு தலைவர் இருக்கும்போது அவங்க தான் தலைவர், ஒரு கட்சிக்கு அவர் தான் தலைவர். ஸோ மற்றவங்கெல்லாம் யாரு, அந்தந்த பொறுப்பில் இருக்கிறவங்க. நான் ஒரு தேசிய மகளிர் அணி தலைவர், அவர் தேசிய பொதுக்குழு. ஆனாலும் கூட பிரதமர் வரக்கூடிய கூட்டங்களையோ அமித்ஷாஜி வரக்கூடிய கூட்டங்கள்லையோ எல்லா முக்கியத்துவமும் ஒரு மாநில தலைவர் மாதிரி தான் அவர் கொடுக்கப்பட்டது. திரு அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டையில் பேசும்போது மாநில தலைவரை விட அதிகமாக 10 நிமிஷம் பேசுனது திரு அண்ணாமலை. யாருமே என்னங்க நம்ம தான் புரோட்டோகால் ஆச்சே, புரோட்டோகாலில் மாநில தலைவர் தானே பேசணும், அவர் எதுக்கு முன்னாள் தலைவர் பேசணும்னு யாரும் சொல்லலைங்க. திரு மோடி அவர்கள் வரும்போது எல்லா மேடையிலையும் அவர் அமர்க்க வைக்கப்பட்டார். நான் இன்னைக்கும் தேசிய மகளிர் அணி தலைவர், ஆனால் கூட திருச்சியில் நான் கீழே தான் உட்கார்ந்தேன். கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் மேலே உட்காரட்டும், நம்ம கட்சி தானே. இந்த மனநிலையில தான் கட்சி இருந்தே தவிர அவர் ஒதுக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார் அப்படிங்கிறத நிறைய சமூக ஊடகங்கள்ல நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்குமே அந்த சேலஞ்ச் இருக்கு. தம்பி நேரில் பேசும்போது ரொம்ப நல்லா பேசுறாரு, ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ வச்சுட்டோ இல்லை அவரோட ஆதரவாளர்கள்னு சொல்கிறவங்களோ ரொம்ப மோசமாக தலைவர்களை மோசமாக எழுதுறாங்க. நான் ஒரு ஸ்டேஜில் அதை கூட கேட்டேன், தம்பி என்ன இந்த மாதிரி சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இவ்வளோ மோசமாக, அதாவது மோசமானா நான் சொல்கிறது ரொம்ப சாதாரணம், நீங்களும் பார்த்துருக்கலாம். திட்டமிட்ட ரீதியில் எல்லா தலைவர்களை பற்றியும்
ரொம்ப கேவலமா எழுதுறது, கேரக்டர் அவமரியாதை அசாசினேஷன் பண்றது. வந்து பாடி ஷேமிங் எல்லாம். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்கட்சிக்காரன் பண்ணலைங்க. ஸோ கூட இருந்த சொந்த கட்சிக்காரன்னு பேரை சொல்லிட்டோம் திரு அண்ணாமலை அவர்கள் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க அவங்க பண்ணும்போது எல்லாம் கட்சிக்காரங்களா? கட்சிக்காரங்க, நான் அதுதான் சொல்றேன். ஒரு சிலர் கட்சி நிர்வாகிகள் ஓப்பனாவே வாட்ஸ்அப் குரூப்ல போட்டாங்க. அவங்க எல்லாம் தூக்குறதுக்கு என்ன, அவங்கள ஒரு நீக்கிறதுக்கு என்ன? சிலரை எடுத்தாங்க, ஒரு சிலரை வார்ன் பண்ணாங்க. ஒரு பெரிய குரூப் பார்த்தா நாங்களும் கட்சி சம்பந்தம் இல்லை, ஆனா நாங்க அண்ணாமலை ஆதரவாளர்கள். எதுனே தெரியாம என்ன டார்கெட் பண்ணி எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி எனக்கு அது ஒரு தடவை ஆச்சரியப்பட்டு தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி நேர்ல நல்லா தானே நாம இருக்கோம், எதுக்கு வந்து இந்த மாதிரி வெளியில சோஷியல் மீடியால இவ்வளவு மோசமா பண்றாங்கன்னு. அவர் எனக்கு தெரியாதுங்கக்கா, யாரோ எழுதுறான், எவனோ எழுதுறான், அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், தலைவர்கள் இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு ஆளாளுக்கு எழுதுனா நல்லா இருக்குமாப்பான்னு. இல்ல அவருடைய வேலை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் அது அவரோட வேலைன்னு சொல்ல வரல. ஆனா ஒரு தலைவர் ஒரு கட்சியில இருக்காரு, நான் தான் விளையாட்டுக்கு சொல்லுவேன், தம்பி நேரம் அம்பு போட்டு போயிட்டே இருக்கிறீங்க திமுக எதிர, ரைட்லயும் லெஃப்ட்லயும் நிரப்பி இங்க 2 அம்பு அந்த 2 அம்பு விட்டுட்டு போனா நாங்க என்ன பண்ண முடியும்? அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிம்பாரு. பட் ஆனா கூட நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஒரு கட்சியோட இமேஜ், ஒரு மாநில தலைவரா மற்றவங்களோட இமேஜை பாதுகாக்கிறதும் அவரோட பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். அது நான் சொல்லவும் சொல்லியிருக்கேன். ஆனா எனக்கு அது சம்மந்தம் இல்லை, அது யாரோ பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அதுக்கு மேல பதில் தெரியல. அது ஏற்க முடியல. அது ஏற்க முடியலங்கிறது இல்லை, எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்போ ஒருத்தர் நாம கார்ல கூட்டிட்டு போறோம், கட்சிக்காரன் இல்லை, நான் போகும்போது அவன் தான் வரான், இல்லை கூட்டிட்டு போறான், இல்லை அந்த கட்சி காரியகர்த்தர்கள் வீட்டுக்கு நான் போறேன், அவங்க வீட்டில் நான் சாப்பிட்றேன், ஆனா அவங்க எனக்கு நெருக்கமானவர்களாக அறியப்படுகிறார்கள். நேச்சுரலா எல்லா தலைவரும் எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா ஏற்க முடியும். எனக்கு வந்து அந்த கூட இருக்கிறவங்க எல்லாம் இன்னொரு தலைவரை, கூட இருக்கிற கட்சி தலைவர், நீங்க எதிர்கட்சி தலைவர் இல்ல, கூட இருக்கிற கட்சி தலைவர்களையே வந்து நீங்க கேவலப்படுத்தி எழுதும் போது, அப்போ வந்து நான் அவங்களை கண்ட்ரோல் பண்றது என் பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். தம்பி இப்படி எழுதாத, அவங்க நம்ம கட்சி தலைவர், என்ன பிரச்சனை இருந்தாலும் உள்ள பேசுங்க, அதுதானே கட்சியோட பழக்கம். அதனால எங்களுக்கெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் கொஞ்சம் கட்சியில ரொம்ப நாள் வந்து இந்த கட்சியோட சிஸ்டத்துக்குள்ளேயே இருக்கிறவங்க, கோர் கமிட்டிக்குள்ள பேசின விஷயம் கூட வெளியில வராது. இப்ப கூட திரு அண்ணாமலை அவர்கள் வெளியில போயிட்டாரு, மக்கள் முன்பாக இந்த ஒரு நெரேட்டிவ் இருக்கு, திரு அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு, அதனால நான் நடந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா இந்த நேரத்திலேயாவது குறைஞ்சபட்சம் எங்கள் கட்சி தொண்டர்களுக்காவது தெரியணும், அதுக்காக நான் சொல்ல வந்தேன். அதனால எங்களுக்கு எல்லாமே அதை கொஞ்சம் மேனேஜ் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னன்னு பேசுறது, அவர் கேட்டால் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாரு. ஆனா ஒவ்வொரு நாளும் நடக்காத விஷயங்கள், ஐயோ பொறாமை, இவங்களுக்கு எதுக்குங்க பொறாமை பண்ணோம்? நான் மகளிர் அணி தலைவர், அவர் என்ன மகளிர் அணிக்கா வர போறாரு? தேசிய தலைவர். ஓகே, எனக்கு எதுக்கு பொறாமை இருக்க போகுது? ஏன்னா அதாவது நான் ஒரு தடவை தம்பிகிட்ட கூட சொன்னேன், தம்பி ஒரு விஷயம் உங்ககிட்ட நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, we are not complaining, I am expressing my concern. ஸோ எனிவே இப்போ வந்து தம்பி இல்லைங்கிறதே எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் ஆனாலும் அவரோட பாதையை அவர் தேர்ந்தெடுத்து போயிட்டார். எங்களுக்கு எந்த ஒரு நபரையும் விட இந்த கட்சி பெரிது, இந்த நாடு பெரிது. இப்படிதான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். இல்லை, அவர் வந்து சேம் சேர் கோல் போடுறாரு, சொந்த கட்சிக்காரங்களே இது பண்ணுறாரு, அதை என்கரேஜ் பண்ணுறாரு, அல்லது என்டாஸ் பண்ணுறாரு, அல்லது அட்லீஸ்ட் சைலண்டாவது இருக்கிறாருன்னா அதை நீங்கள் டெல்லிக்கு கொண்டு போலையா, இங்கே பாருங்கள் இவருடைய ஆட்கள் இப்படி பண்ணுறாங்க, அது வந்து பார்ட்டிக்கு டேமேஜ் பண்ணுது அப்படின்னு? சில நேரங்களில் சில தலைவர்கள் அவங்களுக்கே தெரியும். சோஷியல் மீடியா இன்னைக்கு எல்லாரும் அட்டாக் பண்ண எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கல்ல, இதெல்லாம் போய் சொல்லணுமா இல்லைங்களா? ஆனால் நான் எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணல. நான் எப்பவுமே தமிழ்நாடு விஷயங்கள், அங்கே ஒரு தலைவர் இருக்காரு, முடிஞ்சால் நம்ம தமிழ்நாட்டுக்கு உதவி பண்ணணும், ஒரு எம்எல்ஏவை என் தொகுதியை பார்த்துக்கணும், அவ்வளோதான். என்னோட டைமே தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமாகவே இல்லையே லாஸ்ட் 6 years. திருமாவளவன் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இனிமேல் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். திரு கார்த்திகை செல்வனோட பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறார், ஏன்னா ஐடியாலஜிக்கலாக டிவிகே, ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லாம் ஒரே சைடில் இருக்கிறாங்க, அப்போ வந்து ஐடியாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்றார். அதை திரு அண்ணாமலை ஸ்பெல் பண்ணிட்டு, பிஜேபி இன்னும் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம், இந்த டெல்லி, இந்த மாதிரி சமாச்சாரங்களோட நம்ம வந்து பண்ண முடியாது, பட் அதே ஐடியாலஜியோட இஃப் வீ கம் அப் ஆன அவர் ஓன், அது வந்து ஒரு பெரிய ஒரு பாய்ச்சலை கொடுக்கும்னு நினைக்கிறாரா? திரு அண்ணாமலை அவர்கள் எப்படி நினைக்கிறாரு அப்படிங்கிறத இன்னும் அவரோட முதல் ஸ்பீச் வந்திருக்கு. கம்ப்ளீட்டாக பிஜேபி ஐடியாலஜி தானவா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஹி ஹாஸ் டு கம் அப் வித் ஐடியாலஜி, என்னென்னவெல்லாம் என்னோடது இருக்குன்னு. பட் அவர் பேசும்போது, இல்லை இன்னைக்கு நிறைய அவரோட பேனர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அதில் எங்கேயும் பிஜேபி ஐடியாலஜிக்கல் ஃபவுண்டர்ஸ் அப்படிங்கிற ஃபோட்டோவோ இல்லை. அஃப்கோர்ஸ் நேஷனலிஸ்ட் மைண்ட் செட்டோட இருக்காரு. பிஜேபி ஃபோட்டோஸ் யூஸ் பண்ண முடியல. அவர் நரேந்திர மோடி ஃபோட்டோவோ, அமித்ஷா ஃபோட்டோ என்ன ஐடியாலஜிக்கல் இதில் அவர் வராரு அப்படின்னு. அதான் தமாகவை முதல்ல திரு மூப்பனார் ஆரம்பித்தது போல, அதாவது காங்கிரஸ் ஐடியாலஜி ஆனால் தமிழ்நாடு சென்ட்ரிக், பிஜேபி ஐடியாலஜி ஆனால் தமிழ்நாடு ஃபோக்கஸ்ட் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்திருக்கிறார். இல்லை, அதான் சொல்கிறேன். இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் அவர் தன்னோட கருத்தை வெளிப்படையாக சொல்லும்போது, ஏன்னா அவர் இப்போ சொல்கிறாரு, நான் வந்து பிஜேபியை திமுக மாதிரி
மற்ற கட்சிகள் மாதிரி தான் நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறார். அதனால் வரக்கூடிய காலத்தில் தான் பிஜேபிக்கும் அவருக்கும் அவரோட கட்சியோட ஃபங்க்ஷனிங் ஆர் ஐடியாலஜிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பண்ணணும். அவர் உங்கள் கட்சியில் இருக்கும்போதும் வெளியே போகும்போதும் அவரை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியாமல் பிஜேபி தவிக்குதோ? இந்த கட்சி அப்படியெல்லாம் வந்து ஒரு தவிக்கிறது இல்லை, அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. இந்த கட்சி ஒரு ஃபேமான டிசிஷன் எடுக்க மாட்டீங்க. எஸ் அப்படின்னு ஹீ இஸ் மை மேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. நோ ஹீ கெனாட் அப்படின்னு சொல்ல மாட்டேன்றீங்க. பார்ப்போம், இருக்கலாம், தெரியலாம். இந்த கட்சி எப்பவுமே யாரையுமே நீ வந்து கட்சியை விட்டு வெளியில போ அப்படின்னு இந்த கட்சி இட் வாஸ் ஹிஸ் டிசிஷன். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அதாவது திரு அண்ணாமலை அவர்களுக்கு கருத்து சுதந்திரமோ அவர் முடிவெடுக்கக்கூடிய உரிமையோ எல்லாமே அது இருக்கு. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவலை கம்பல் பண்ண முடியாது. இந்த கட்சி உனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கு, இந்த கட்சி உனக்கு இவ்வளவு கொடுத்தது, நீ எப்படி போலாம் இல்ல அப்படிலாம் கட்சி சொல்லல. ஆனாலும் இந்த கட்சியில இருந்தா உருப்பட முடியாதுன்னு தானே வெளியே போறாரு. இல்ல அதுதான் சொல்றேன், அது அவரோட விருப்பம். ஆனா அவரோட நீங்க சொல்ற மாதிரி கொள்கை எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆக போறாரு அப்படிங்கறதெல்லாம் இன்னும் அவர் வெளியில சொல்றாத வரைக்கும் அவர் பாஜகவுக்கு எதிரான ஐடியாலஜில நிப்பாருன்னு நினைக்கிறீங்க? தெரியல, எனக்கு தெரியல. நாங்க ஸ்மெல் பண்ண வரைக்கும், நாங்க அவர் அதே நீங்க சொன்ன அதே ஸ்பீச்சை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃபைன்டு வெர்ஷன் ஆஃப் பிஜேபி அனுப்பாரு. நான் பிஜேபி தான், அதே ஒரு சாஃப்ட் இந்துத்துவா மாதிரி அந்த மாதிரி பாக்குறேன்னா அது ரொம்ப ப்ரீமெச்சூர் டு கமெண்ட் அபௌட் ஹிம் ஆர் ஹிஸ் பார்ட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் தி ஃபர்ஸ்ட் லூசர் மைட் பி யுவர் பார்ட்டி. நான் சொல்றேன், பார்ட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுது, சில நேரத்துல சக்சஸ் ஆகுது, சில நேரத்துல சக்சஸ் ஆகல. இந்த நேரத்துல நாங்க திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒன்னா பேஷண்ட் செத்து போறாரு, இல்லாட்டி ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆகுது. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. இந்த சில நேரங்கள்ல இது கொஞ்சம் பொறுமையா தான் அணுக வேண்டிய விஷயம். அதனால பார்ட்டி முடிஞ்சு போச்சு, பார்ட்டி அவ்வளவுதான் இல்லைங்க. நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையுடைய பாரத பிரதமர் அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த ஆஷா ஆகான்ஷா அந்த ஆஸ்பிரேஷனை வந்து அந்த அக்ரெசிவ்னஸை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? நம்ம வந்து இருக்கணும்பா, பார்ப்போம்பா, மெதுவாக பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னே ஓடிட்டு இருக்கலாம். அவன் வந்து புலிப்பாய்ச்சலில் வந்து ஒரு குரூப் ஓடிட்டு இருக்கு. அதற்கான திட்டத்தையும் கட்சி நிச்சயமாக பண்ண தான் போகும். இந்த அண்ணாமலையுடைய விலகல்னால உங்கள் பார்ட்டிக்கு ஒரு ஹியூஜ் லாஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கலையா? இன்னைக்கு தேதியில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. அது நான் வந்து இந்த கட்சி பாதிச்சிரும், இந்த கட்சி அப்படியே காணாமல் போயிடும் அப்படின்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். பொழைச்சி வந்துடுவீங்க. பொழைச்சி நல்லாவே ஆரோக்கியமாக ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பிஜேபி வருங்க இங்க. ஓகே, அதனால என்னைக்குன்னு கேட்கக்கூடாது. அது சொல்றேன், டைம் ஃப்ரேம் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்ல முடியுமா? இது ஒரு ரிலே ரேஸ். 2036 பிஜேபி ஆட்சிக்கு வரக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு. பிஜேபி வேணாங்குது. நீங்க சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க தான் சொல்றேன், நீங்க வந்து உங்களோட வார்த்தையில இல்லைங்க பிஜேபி உங்களுக்கு அது இல்லை. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு இல்லாம இருக்கும்? நீங்க ஒரு குதிரை ரேஸ்ல ஓடும் போது அது ஒரு ரேஸ் தோக்கலாம். ஆனா இது ஒரு ப்ராமிசிங் ஹார்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ப்ராமிசிங் ஹார்ஸ் இருக்கு. இந்த தேர்தல்ல எங்களுக்கு மிஸ் ஆயிருக்கு. இந்த பார்ட்டி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அதை தாண்டி தானே வருது. இல்ல அத தான் சொல்றேன், அந்த இடத்தை தான் ஸ்மெல் பண்றாரு. இல்ல நான் கேக்குறது என்ன, இப்ப ஸ்பேஸ் இருக்குது, அவர் போயிட்டாரு, நீங்க உடனே இப்படி வாங்க. நான் கேக்குறது என்ன, நீங்க எதை மிஸ் பண்றீங்களோ அதை அவர் பிடிச்சிட்டாரோன்னு நான் கேக்குறேன். நீங்க வந்து இந்த லோக்கல் சொல்றேன், நீங்க வந்து இப்பவே ரொம்ப அவர் அப்படி வருவார் இப்படி வருவாருன்னு உங்களோட கருத்து. அவர் முதலமைச்சராக போறாரு நான் சொல்லல. நான் சொல்ல வருது, நீங்க எங்க ஐடியாலஜிக்கல மட்டும் தான். நீங்க எங்க ஒரு ஸ்பேஸ் இருக்குது பிஜேபிக்கு, அது நீங்க சொல்ல, அது வந்து திருமாவளவனே சொல்றாரு, நான் சொல்ல, அதை அட்மிட் பண்றேன். ஆனா நீங்க அதை மிஸ் பண்றீங்க. நம்ம அலையன்ஸ்ல இருப்போம், சாஃப்டா இருப்போம், நிதானமா இருப்போம். தேசிய கட்சி சொல்றேன், நீங்களே வந்து நான் ஒருவேளை பொறுமையா பேசுறதால நிதானமா இருக்கீங்க, பொறுமையா நீங்க சொன்னது மட்டும் தான் நான் சொல்றேன். அதனால தான் சொல்றேன், ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பார்ட்டி ஒவ்வொரு ஸ்டேஜ்ல தான் போக முடியும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் போக முடியும். தனியா நில்லுங்க, தனியா நின்னோம், சீட்டு கிடைக்கல எங்களுக்கு, கூட்டணி போனோம், கூட்டணியில எடுத்த கால்குலேஷனோ இல்லை வந்து அன்னைக்கு இருந்த மக்கள் மனநிலை எங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு. எஸ் அப்கோர்ஸ், நாங்கள் நம்பிக்கை இழக்கலீங்க. 1980 பிஜேபியா மாறினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டா நாங்கள் வந்து வளர்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தேர்தலில் பிஜேபி ஃபெயிலியர்னு சொல்ல முடியுமா? இல்லை உங்களோட ஸ்ட்ராட்டஜி தப்பு இல்லைங்க. 21 தேர்தலில் நான் சொல்றேங்க, பெங்கால் 21 தேர்தல் ரிசல்ட் வருது, நம்மளுக்கு ஒரே நேரம் தான். இல்ல உங்களுக்கு தெரியும், நான் சொல்றேன், உதாரணம் சொல்றேன். நான் பாக்குறேன், அங்க வந்து இப்ப 70 சீட் ஜெயிச்சிட்டாங்க, இப்போ வந்து 200 சீட் இல்லைங்க. 70 சீட் ஜெயிச்சீங்க, அதுக்கப்புறம் நீங்க இப்ப 200க்கு மேல போனீங்கன்னு இல்ல. 70ல ஜெயிச்சதுல கூட 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் டிஎம்சி போனாங்க. கடைசி 6 மாசத்துக்கு முன்னால கூட நான் பெங்கால் இல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே நீங்க வந்து யூ நேம், அது மகாராஷ்டிராவா இருக்கட்டும், மத்திய பிரதேசா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், பல ஸ்டேட்ல, ஈவன் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கட்டும், அஸ்ஸாம்ல இருக்கட்டும், ஒரு ஐடியாலஜி தாங்கி ஒரு இண்டிவிஜுவல், ஒரு யூனிக்கா ஒரு ஐகான் ஒன்று நிற்கிறார். அந்த பாலை நீங்க மிஸ் பண்றீங்களான்னு கேட்கிறேன். அந்த இடத்துல அண்ணாமலை இருந்தார், பாஜகவுடைய முகமாக, முதுகெலும்பாக அண்ணாமலை இருந்தார். அவர் வந்து ஹி போர்ட்ரேட் ஹிம்செல்ஃப் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உழைக்கவும் செஞ்சார். அந்த இடத்துல வந்து நீங்க மிஸ் பண்ணீங்களா? ஒரு ஆள் ஒரு விஷயம் தூக்கி நிறுத்தக்கூடிய ஆளுங்க மிஸ் பண்றீங்களான்னு கேட்குறேன். டெஃபினட்டா பிஜேபி வந்து அதனால தான் வந்து அவருக்கு அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்தது. நவ்
தெரியாது. இன்னும் அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வேற யார் இப்போ இங்க என்ன நடக்கிறீங்க அப்படின்னு அந்த கட்சி முடிவு எடுக்க முடியாதுங்க. டெல்லியில இல்லங்க, அண்ணாமலை போனா எனக்கு இழப்பு இல்லை அப்படின்னா இல்லைங்க, நான் அப்படி சொல்றேன், இழப்பு இல்லை, இந்த எனக்கு கட்சி- 10 அண்ணாமலை இருக்கணும்ல. நான் என்ன சொல்றேன், சவால் இருக்கு. ஆனா எங்களுக்கு பெரிய பாதிப்பு வந்துடுச்சு அப்படின்னு எல்லாம் ஒரு பார்ட்டியா நாங்க சொல்ல முடியாது. Because வெளியில சொல்ல it மாட்டோம். has organization. எங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச் இருக்குது. அடி விழுந்துருச்சு, ஆனா வெளியே சொல்ல மாட்டோம், சத்தம் நீங்க போட உங்களோட வார்த்தையில எவ்வளவு கேவலப்படுத்தணும்னு நினைக்கிற இந்த கேள்வி இல்ல, போட்டீங்களான்னு எனக்கு நீ- தெரியாது. நீங்க இல்ல, சொல்லுதான். உங்களோட ஃபேனுக்கெல்லாம் ஒரு சுவாரஸ்யத்துக்காக போனாலும் you are a senior journalist. இல்ல, நீங்க I expect. இல்ல நீங்க சொன்னதான் நான் சொல்ல வரேன். நாங்க வெளியில சொல்ல முடியாதுன்னு சொன்னதான் நான் சொல்ல வரேன். நான் சொல்றேங்க, சில விஷயங்கள் நான் ஒரு கட்சிக்குள்ள வார்த்தையோட பேச என்னோட முடியும். வாயில இருந்து நான் See, நீங்க சொல்றது அதனால தான் சொல்றேன், நான் you we leave it. cannot express ன்னு Then சொன்னீங்க. you leave it. Then you cannot put for the attraction of இதுக்கு நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்த இல்ல கூடாது. நீங்க சொன்னதான் நான் சொல்லிருக்கேன். நான் நீங்க வேற திருப்பி புது வார்த்தை சொல்றேன், சொல்லலையே. திருப்பி சொல்றேன். நாங்க வெளியில இருங்க, சொல்ல நான் முடியாது. கேக்குறேன். அடி வாங்கி இருக்கோம், வெளிய சொல்ல. இதெல்லாம் என்ன வார்த்தை? லாஸ் தானே, அதானே லாஸ். See, இதெல்லாம் என்ன வார்த்தை இது? இல்ல, How அதானே you are last. using these words? I don't understand. Really? நான் வார்த்தை சொன்னனா? இல்லைங்க, அப்ப ஏங்க நீங்க அத சொல்றீங்க? இல்ல நான் தானே சொல்றேன். நான் அதனால தான் It is சொல்றேன். my ஏன் word. ஏன் வார்த்தை சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? உங்க வார்த்தை தாங்க நான் சொன்னேன்னு சொல்றீங்க. இல்ல, you நான் admitted வார்த்தை it's a சொன்னேனா? huge loss. That's why I'm telling you. you நீ சொன்னீங்க. That's why I'm telling you it is a challenge. இல்ல, huge lossங்கிறதுக்கு அந்த வார்த்தை அர்த்தம் வருது. நீ இல்லைங்க, ஒரு அடி it is அடினா a விழுந்து. challenge. ஓகே, அதனால தயவு செஞ்சு நீங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஐயோ நீங்க வேற எதுக்காவது பயன்படுத்துங்க. எந்த தயவு வார்த்தையில செஞ்சு. சொன்னாலும் சென்ஸ் ஒண்ணுதானே மேடம். See, நீங்க அதனால தான் சொன்ன சொல்றேன். வார்த்தை ஹியூஜ் லாஸ்ங்கிறது, நீங்க இங்க சொன்ன பாருங்க. வார்த்தை வெளிய சொல்ல முடியாது. இல்லைங்க, நான் அதுதான் நான் சொல்றேன். காயின் தான் பண்ணிருக்கேன். ஒரு பார்ட்டி ஒரு பார்ட்டி எஸ் இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் போனதால ஒரு சேலஞ்சை நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். Do you have a solution? நான் திரும்ப அந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. Every party would have the solution. இல்ல, நீங்க நான் கேக்குறேன், ஏன்ட 10 அண்ணாமலை இருக்காங்க, அப்படி வருதான்னு அண்ணாமலை ஒரு அண்ணாமலை பேர் இருக்காருங்க, எங்களை 10 10 அண்ணாமலை. அண்ணாமலை உருவாக்குவோம், 100 அண்ணாமலை உருவாக்குவோம். நீட் இருக்குங்க தமிழ்நாட்டுக்கு. நிச்சயமா பிஜேபி அதை பண்ணுங்க. நீட் இருக்கு, பிஜேபி நீட் இருக்குங்கறத நான் டே 1 நான் சொல்லிட்டு இருக்கேன். கேக்குறேன், பிஜேபி இல்லைங்க. செய்தாங்கற மாதிரி தான் நான் இல்லைங்க, கேக்குறேன். நான் பிஜேபி செய்ய போகுது அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல, எனக்கு இன்னைக்கே நீ ஆளை காட்டு, இன்னைக்கே உன் பிளான சொல்லுனா உங்க கட்சிங்கனால கேக்குறேங்க. கட்சினால தான் நாங்க சொல்றேன். அது எல்லாத்தையுமே திரு பாண்டே அவர்கள்கிட்ட கொடுத்து இந்தாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கட்சியோட தொண்டர்கள், கட்சியோட தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்துட்டு போற ஒரு விஷயம். ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு ஒரு ஃபங்க்ஷனிங் மெத்தட்னு ஒன்று இருக்கு. அவர் வெளியே போய் ஒரு அரேஞ்ச் பண்ணி ஒரு வீடியோ மட்டும் போட்ட அந்த ஷார்ட் பீரியட்லேயே பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் தான், நிறைய போக மாட்டேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கருண் நாகராஜனோ, ஒரு வசந்தராஜனோ, ஒரு பாலாஜி உத்தரமசம், உங்கள் ஏரியாவில் 2 பேருமோ, மதுரையில் மகா சுசீந்திரனோ, இது மாதிரி ஒரு கவனிக்கப்படக்கூடிய மாவட்ட தலைவராக இருந்தவங்க, அதற்கு மேலே இருந்தவங்க, இவங்கெல்லாம் போயிட்டாங்க. அமர் பிரசாத் ரெட்டி, இது மாதிரி நான் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். புரியுது. நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சாரு, இன்னும் ஆக்டிவா இருந்தாரு, இன்னும் அக்ரெசிவா இருந்தாருன்னா இன்னும் பெரிய லாஸ் ஆகுமோன்னு கேட்குறேன். பார்ப்போம், வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். அந்த மாதிரி எந்த லாஸ் வந்தாலுமே இல்லைங்க கட்சி முடிஞ்சு போச்சுங்க தமிழ்நாட்டில் அப்படின்னெல்லாம் இந்த கட்சி பண்ணாதுங்க. ஒரு பெரிய சித்தாந்தத்தை நோக்கி நடப்போடக்கூடிய கட்சி. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவோட வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய டெல்லி தலைவர்கள், பிரதமர் மோடி தமிழ்நாட்டை அப்படியே விட்டுருவாங்களா? எங்களுக்கும் பிளான் இருக்கும், எங்களுக்கும் ஐடியா இருக்கும். நாங்களும் கட்சி நடத்த தான் போகிறோம், கட்சி ஜெயிச்சு காட்ட தான் போகிறோம். அதனால் இன்னைக்கு தேதியில் ஆமாம் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, சேலஞ்ச் இருக்குது. ஆனால் இதை தாண்டி பிஜேபி வரும். ஒரு 3 நாளுக்குள்ள ஒரு 17 லட்சம் பேர் அவங்க மெம்பர் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தாவைக்காலேருந்து சேர்ந்துருப்பாங்க, நாம் தமிழர்லேருந்து சேர்ந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கல. மோஸ்ட்லி பிஜேபியோட ஓட்டராகவோ ஆதரவாளராகவோ சிம்பத்தைசராகவோ இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு. இல்லை, உண்மைதான். நாங்களும் அதை பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேர் கீழே நாங்கள் அந்த கட்சிக்கு போகிறோம் அப்படிங்கும்போது சரி சொல்லுங்கள் என்ன விஷயம், எதுக்காக போகிறீங்க அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் சொன்ன நிறைய மாநில நிர்வாகிகள் சொன்னீங்கல்ல, அவங்கக்கிட்ட கூட நான் பேசுனேன். எங்களுக்கு லோக்கல் இஷ்யூ மரியாதை இல்லை, அது மாநிலத்தில் இருக்கலாம், மாவட்டத்தில் இருக்கலாம், மண்டலில் இருக்கலாம். அதனால தான் நான் சொன்னேன், பார்ட்டிக்குள்ளே நிறைய கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண வேண்டி இருக்குது, அதை பார்ட்டி பண்ணும். ஏன் பிரச்சனை? யாரும் மோடி பிடிக்கலன்னு போகலைங்க, யாரும் பிஜேபி பிடிக்கலன்னு போகலைங்க. ஆனால் பார்ட்டிக்குள்ளே நிறைய மாறுதல் செய்ய வேண்டி இருக்குது, அதை கட்சி நிச்சயமாக பண்ணும். இப்போ போயிருக்கிறவங்கள நிறைய பேர் இருக்கும், எனக்கு அவங்களோட பிரச்சனை மண்டல் தலைவர் நான் கேட்ட போஸ்டிங் கொடுக்கல, இல்லை என் ஃபோன் எடுக்கலை, இல்லை எனக்கு மரியாதை கொடுக்கல. அவருக்கு கொடுத்தாரு. ஒரு பொதுச் செயலாளருக்கு எல்லா வேலையும் கொடுக்குறாங்க, நானும் ஒரு பொதுச் செயலாளர், என்னை எப்பவுமே இக்னோர் பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அதை கட்சி நிச்சயமாக சரி பண்ணும். இந்த கட்சி ஒரு எந்த நேரத்துலையும் ஒரு தனிப்பட்ட ஒரு தலைவரை மட்டுமே நம்பி இயங்கக்கூடிய கட்சி இல்லை. இது உங்களுக்கு நல்லா தெரியும். நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு ஒரு தனிப்பெரும் தலைவராக இருந்தாலும் கூட அவர் நம்பி இல்லையோ?
அவரை நம்பி இல்லையோ? ஏங்க திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் இன்னைக்கு எங்களோட மாநில செயலாளர் ஒருத்தர் சொன்னார், திரு மோடி அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட இங்க இருக்கிறதுல எவ்வளவு பேர் அங்க போய் இருப்பாங்க தெரியாது. தொடர்ச்சி அந்த பயணம் இப்படி இருக்கும் தெரியாது. இதுக்கு முன்னால் எங்க கிட்ட ஹிஸ்டரி இருக்கு. திரு சங்கர் சிங் வகேலா, திரு கல்யாண் சிங், திரு உமா பாரதி, இந்த கட்சிக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இந்த கட்சியில திரு கல்யாண் சிங் அவர்கள் சிஎம் ஆகி பாபர் மசூதி இடிப்புக்கு பின்னால கலைக்கப்பட்டு நீங்க உங்களோட வார்த்தை என்ன வேணா சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்க அவர் குஜராத்துக்கு போறாரு. முந்தா நேற்று கோர் கமிட்டி கூட்டத்தில் திரு அமித்ஷாஜி அவர்கள் தான் சொன்னார். அவர் போன கார் போனதுக்கப்புறம் அந்த மண் எடுத்து தலை மேலே வச்சுக்கக்கூடிய பெண்கள் இருந்தாங்க, அந்த கூட்டம் இருந்தது. அவர் கூட தனியாக கட்சி ஆரம்பித்தார். பட் திரும்ப பிஜேபிக்கு தான் வந்தார். அதனால் எங்களோட கட்சியோட வரலாற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பிரபலமான தலைவர்கள், எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் கூட கட்சியிலிருந்து பிரிஞ்சு போய் நாங்கள் தனியாக கட்சி ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தோம் அப்படின்னு இருக்காரு. ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சார் திரு கல்யாண் சிங் அவர்கள், சங்கர் சிங் வகேலா 2 எம்எல்ஏ ஜெயிச்சார், சிஎம்மாக இருந்து போய். அதனால் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த கட்சிக்கு இருக்குங்க. அதனால் இன்று திரு அண்ணாமலை அவர்கள் போனது எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கிறது. ஆமாம், இழப்பு தான். ஒரு தேசிய சிந்தனை கொண்ட ஒரு இளைஞர், அரசியல் ரீதியாக நல்லா பயணப்படக்கூடிய ஒரு நபர் எங்களை விட்டு போனது நான் இல்லை போனால் போகட்டுங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. ஆனால் இந்த இழப்பை எங்களால் சரி செய்ய முடியும், இதை விட வேகமாக எங்களால் வர முடியும். அதனால் இன்னைக்கு நீங்கள் ரெடிமேடாக அண்ணாமலை வச்சுருக்கீங்கன்னா இல்லை, ஆனால் அண்ணாமலைகளை எங்களால் உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்து, உங்களை நேரத்து பயன்படுத்தி உங்கள் நல்ல நோக்கில் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றிங்க.